வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. தொடர்ந்து அரசியல்ல கூட்டணியை எப்படியா சேர்த்துடணும்னு வரைஞ்சு கட்டிட்டு இருக்க அதிமுகவும் இருக்கிற கூட்டணியை தவற விட்டுறக்கூடாது, ஓரணியின் பேர் வச்சுட்டோம், அந்த ஒரே அணியா உடையாம கொண்டு போயிடணும் அப்படின்னு திமுகவும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேரம்னு பார்த்து நம்ம எல்லாருமே சோகமடையும் விதமா ஒரு செய்தி நம்மளுக்கு சேர்ந்து 2 நாளா அரசியல் நிலவரத்துல பாத்தீங்கன்னா கருமேகங்கள் சூழ்ந்த வண்ணமா முதல்வர் வேற உடம்பு சரியில்லாம ஓய்வெடுத்துட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயையும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் கூட்டணிக்கு கூப்பிட்டுருக்காரு. இதை குறித்து பாரி அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரகாஷ், நீங்க அங்க பேசும்போது சோக மியூசிக் போடணும். அது அந்த சவுண்ட் அப்படியே குறைச்சு, ஏங்க நீங்க இந்த மாதிரி சிரிக்காம இருந்தாலே போதும். பெத்த பையன், பேரன், மனைவி எல்லாரும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன கவலை? அப்படி பண்ணிட்டாரு. எனக்கு கவலையா இருக்கு. அவரும் அவளுமா ஏதோ ஒரு புத்தகம், நீங்களே அவளும் இல்ல அவளும் நானும் ஏதோ ஒரு புத்தகங்க. அவளும் நானும் அந்த பாட்டுல இருந்து 2 லைன் எடுக்கிறீங்க. ஏங்க அவரும் நானும்? சரி, அவரும் நானும். நீங்க எங்க இருக்கீங்க? அவர் எங்க? இங்க வச்சுக்கிறாங்க, இங்க வச்சுக்கிறாங்க. அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவரை பத்தி ஒரு புக் எழுதிப்புட்டு அந்த புக்கு அவங்க எழுதுனாங்களான்னு தெரியல. அது இவங்க ஏதாவது சொல்ல அடுத்தவங்க எழுதுனாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா அவங்க எழுதுனதா சொல்லப்படுகிற ஒரு அவங்க எழுதிப்பாங்க. அதான் அரைஞ்சிட்டாருன்னு சொல்றாங்களே, யாரும் வாங்கினவங்களால தான். அதனாலதாங்க இது அவங்களே படிக்கலையான்னு டவுட்டா இருக்கு எனக்கு. இது எப்படி வெளிவிட்டாங்கன்னு புரியல. அதையும் சொல்லிடுறேன். இங்க நாங்கெல்லாம் பேசல. அந்த புத்தகத்துல ஒரு பேஜ்ல அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாள் இல்ல கதையை கரெக்டா சொல்லுவோம். அதாவது இல்ல அவர் நல்ல உடல் நலத்தோடு வெளியில வரணும். வெளியில அவர் அரசியல் செய்யட்டும். அதுக்கப்புறம் அவரை செய்யக்கூடிய அரசியலுக்கு தகுந்த மாதிரி மக்கள் அவருக்கு வாக்குகள் போடாமல் அவரை தோக்கடிக்கட்டும். இதுதான் நம்ம சொல்றோம். இப்ப இங்க என்ன அப்படின்னா, அவர் ஒரு நாள் திருமணமான ஆரம்ப காலகட்டத்தில், அந்த திருமணம் ஆகும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப நிலை காதல், அப்ப நம்ம கணவர் நம்ம மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறார் அப்படின்னு அவங்க மனைவி நினைச்சுக்கிட்டு இருக்கிற காலம். அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இவங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க போல. ஆனா நெடுஞ்செழியன் அப்படின்னா இவங்க டக்குன்னு வேகமாக ஸ்டாலின் அவர்கிட்ட நெடுஞ்செழியன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னோடனே அந்த அந்த ஞாபகம், அந்த ட்ரெயின் வீடியோ, அந்த ட்ரெயின்ல மெட்ரோ அப்படின்னு ஒரு ப்ரூஸ்லி ஒரு ஆக்ஷன்ல போட்டு ஒரு அறை விட்டுருக்காங்க போல. அந்த அறையும் வலித்துள்ளது. புரியுதுங்களா? அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க. நல்லா பலார்னு அறை விட்டுருக்காரு. ஸோ அது இப்படிலாம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த பழைய படங்கள் எல்லாம் காட்டுவாங்கல்ல, அப்படி கை நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி சப்புன்னு ஒரு அறை விட்டுருக்காரு போல. அந்த அறையோட வழியில் அவங்க உணர்ந்து இருக்கிறார்கள். அதை என்ன சொல்லியிருக்காரு, என்ன மண்டையில் அடிக்கிற மாதிரி நெடுஞ்செழியன்கிற, அவர் நாவலர்னு தான் சொல்லணும். புரியுதா? இப்ப நெடுஞ்செழியன் தானே அவரோட பேரு. அவர் பேரை சொன்னா ஏதாவது இழிவு இருக்கா? நெடுஞ்செழியன் அப்படி இப்ப ஏதோ பெரிய கொலை குத்தத்தை அவங்க மனைவி பண்ணிட்டாங்க, அதுக்காக அவர் அரைஞ்சிருக்காரு அப்படின்னா அது ஒரு நியாயம் உண்டு. நெடுஞ்செழியன் சொன்னது என்னங்க குத்தம்? நாவலருங்கிறது அவருடைய பட்டம். இப்ப நாவலர் நெடுஞ்செழியன் நீங்களே சொல்லியிருக்கீங்கல்ல, அப்ப நெடுஞ்செழியன் சொன்னா இப்ப என்ன இது என்ன உணர்த்துதுன்னு தெரியுதா? என்ன? கருணாநிதினு சொல்லக்கூடாது, தட்சிணாமூர்த்திலாம் சொல்லக்கூடாது, கலைஞர் தான் சொல்லணும். இந்த இதுதான் இதோட இந்த அர்த்தம். இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். தளபதின்னு தான் சொல்லணும். ஸ்டாலின் அவர்கள்னா சொல்லக்கூடாது. அது மரியாதை குறைவு. ஏன்னா பேர் மரியாதை இல்லை அவங்களுக்கு. இந்த புதுசா வாங்கிற பட்டம் தான் அவங்களுக்கு இந்த மரியாதை. என்னன்னே புரியல. இதுக்காக போட்டு அவரோட மனைவியை அடிச்சிருக்கிறாரு. அதை அவங்க ஒரு மறைமுக வாக்கு மூலமாக இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்ப இதனால என்ன ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, பெண்ணி இயக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதி பெண்ணி இயக்கங்களை பத்தி ஏதோ ஒன்று சொல்லிட்டாருங்கிறதுக்காக போராட்டம் எல்லாம் பண்ண பெண்ணி இயக்கங்கள்லாம் இப்ப இதெல்லாம் கையில எடுத்து நீங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. யாரும் பண்ண மாட்டாங்க. நான் ஏன் நினைக்கிறேன் தெரியுமா? எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க குடும்பத்துக்குள்ள அடிச்சுக்கிறது வச்சுக்கிறதுலாம் அது அவங்களோட பர்சனல். அதுல நம்ம போய் மூக்க நுழைக்கல. ஆனா என்ன தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி கை அறையிற அளவுக்கு அவங்க ஒரு தவற, இதுதான் புரியல. இது நீங்க பகுத்தறிவுவாதம், பெரியாரியவாதம், பெண்களை சமமா நடத்தணும்லாம் சொல்லிக்கிட்டு நீங்க இதையே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓகே. எங்களெல்லாம் வேல்பாரி புக்கு படிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமேசான்ல ப்ரீ ஆர்டர் போட்டு அவரும் நானுமே ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு வந்து ஃபுல்லாலாம் படிக்கல. அந்த ஒரு பேஜ் எடுத்து போட்டதுனால பாத்துட்டு வந்தேன். அதெல்லாம் யாரும் படிப்பாங்களா? ஏங்க நீங்க வேற படிக்கிற மாதிரி விஷயமா? அவங்களே படிக்கலைங்கிறது அந்த பிரிண்டட் பேஜஸ்ல இதெல்லாம் வந்திருக்குங்கிறதுக்கு ஃபுல் ப்ரூஃப் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க படிச்சிருக்கணும். படிச்சிருந்தாங்க கூட இது கண்டிப்பா ஒரு அரசியல் விமர்சனமா மாறுங்கிறது தெரிய வேண்டாமா? அதுக்கு மீறி அது பிரிண்ட் ஆகி வருது அப்படின்னா இவங்களுடைய செயல்பாடு எந்த அளவுக்குன்னு பாத்துக்கோங்க. இதுல இன்னொன்னு, இந்த புத்தகம் எப்ப வெளியாகுது? அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த கணவர் உடல் நலம் குறைவாக
அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்புறம் அங்க ஏதோ ஒன்று சரியில்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பதட்ட சூழல்ல தமிழ்நாடு நியூஸ் இதெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்வர் இங்கே கொண்டு போறாங்க, முதல்வர் அங்க கொண்டு போறாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா முதல்வருடைய மகனும் மனைவியும் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப இதெல்லாமே நான் நடிப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ணது இல்ல. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்கிறது நடிப்பாங்கிற கேள்வி சமூக வலைதளங்கள்லயும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலையும் வந்திருக்கு. நமக்கு வரல, சமூக வலைதளத்திலையும் இதுலயும் வந்திருக்கு. அதனால நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆரம்பத்துல இந்த சோக டியூன் எல்லாம் போட்டு இதை அணுக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நல்லபடியாதான் இருக்கிறாருங்கிறது அவங்க குடும்பத்துக்கு தெரியுது. சோ இது ஒரு ஸ்டேஜ் டிராமா. ஓகே. சோ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, நேரம் அந்த பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கும்போது தினமும் ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லிட்டே இருக்காரு. அதற்கு வந்து பதில் தந்த வண்ணமா இருந்தாரு. முதல்வர் அப்படி சொல்ல எதிர்கட்சி அப்படியே போயிட்டு வச்சு இந்த நேரத்துல இவர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, அதே பிரச்சாரத்துல அவர் வந்து சீக்கிரம் குணம் பெற்று வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்த நாள் இன்னொரு பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு, ஒரு பேட்டிலையும் சொல்றாரு, திமுக வீழ்த்தணும் அப்படின்னா வந்து எல்லாருமே இணைந்து வந்து ஒரே முகத்துல வந்து செயல்பட்டாதான் திமுக வீழ்த்த முடியும். அந்த வகையில நாதாக்காவையும் சரி என் தாவேக்காவையும் நான் வந்து கூப்பிடுறேன், விஜயும் சரி சீமானையும் சரி நான் என் கூட்டணிக்கு வந்து சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதை நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல என்னன்னா, அவரு இப்ப கூட சமீபத்துல தந்தியில வந்து ஒரு ஹரி கூட பேட்டி கொடுத்திருந்தாரு. நிறைய விஷயங்கள் வந்து பேசுறாங்க. இதை வந்து நம்ம ஆக்சுவலா முன்கூட்டியே சொன்னதுதான். அததான் அவரு உணர்ந்து கொண்டு அவரு கூப்பிடுறாரு. என்ன நம்ம வச்ச ஒரு விஷயம், பாஜகவோட தலைமையில, அதாவது பாஜகவோட அதிமுக சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி என்பது நீங்க என்னதான் அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லி கொண்டாலும், தமிழக அளவில் நீங்கள் சொல்லி கொண்டாலும் இந்திய அளவில் என்ன கணக்குல வரும்? அவர் போய் அமித்ஷா என்ன சொல்றாரோ அதான் கணக்கு. இந்திய அளவுல பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணிங்கிற மாதிரி தான் வரும். அதிமுகவோடு பாரதிய ஜனதா கூட்டணிங்கிற மாதிரி வராது. இதுதான் இருக்கிற விஷயம். அப்ப அதனால வந்து அந்த கூட்டணி தேவையில்லை. அதனால அந்த கூட்டணியினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயனை விட அந்த கூட்டணியினால் உங்களுக்கு வரக்கூடிய இழப்பு அதிகம்ங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டு இருக்கிறோம். அதை வந்து ஒரு மருத்துவம் சொல்றாரு. இப்ப இந்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அதிமுக தோத்ததுக்கு காரணமே அது பாஜக கூட்டணின்னு சொல்லி அதிமுகவுடைய மிக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள்லாம் கருத்துக்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். நீங்க பாத்திருப்பீங்க, இந்த வருஷம் கேலண்டர் இயர்லயே சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்ப என்ன சொல்றாரு, அதெல்லாம் வந்து டிஎம்கே பரப்பக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறாரு. ஆனா உண்மை அதுவல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், திமுக மேல மக்களுக்கு வெறுப்பு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் பாஜக மீது மக்களுக்கு ஈர்ப்பு இருக்கு என்றோ உடன்பாடு இருக்கு என்றோ நினைத்து கொள்ளாதீர்கள். அவர்கள் மீதும் வெறுப்பு அதிகமாக இருக்கிறது. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, திமுகவையும் பாஜகவையும் எதிர்ப்பதற்கு யாராவது வருவார்களா என்றுதான் மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய தேடல் என்பது எனக்கு பாஜகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாங்கிறது தான். இதுதான் பெரும்பான்மை மக்களுடைய எண்ணமா இருக்கு. ஆனா நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பிஜேபியோட நம்ம நிற்பது சரின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வாக்குகள் அடி வாங்கும். பிஜேபியோட நீங்க ஒரு கூட்டணியில நிற்கும் பொழுது உங்களுக்கு வாக்குகள் அடி வாங்கத்தான் செய்யும். அதை திரும்பவும் நீங்க உணர்வீங்க. இல்லங்க, இப்ப அதை உணர்ந்துதான் இவங்களை கூப்பிட்டுட்டு மேபி அவரை கழட்டி விட்டுருவாரோ, இவங்க 2 பேர்ல யாராவது வந்தா பிஜேபி அதுக்கான சமைக்கைகள் இந்த இன்டர்வியூல தெரியல. மேபி அது வந்து அவரோட மனசுக்குள்ள இருக்கலாம். பட் அதான அரசியல்ல நல்ல மூவா இருக்கும். அரசியல் அது நல்ல ஒரு செயல் திட்டமா இருக்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிறாரு. நீங்க அந்த அதிமுகவோட வாங்கினே அவர் சொல்லல. அதுதான் நமக்கு வந்து ஒரு டிசப்பாயிண்டடா வச்சுட்டு இன்க்ளூட் பண்ணி தான் சொல்றாரு. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு திமுகவை எதிர்ப்பவர்கள்லாம் வாங்கன்னா வரமாட்டாங்க. ஏன் வரணும்? இப்ப திமுக இப்ப பிரச்சனை பண்ணுது, எல்லாம் மக்களுக்கு எதிராக இருக்குன்னா இப்ப பாஜக மக்களுக்கு ஆதரவா இருக்கா? இந்த கேள்விதான் இருக்கு. இப்ப நீங்க வந்து இப்ப ஆட்சியில இல்ல, இப்ப நீங்க வந்து எங்களை நம்புங்க, நாங்க வந்தா நாங்க ஆட்சி செய்யறோம், ஒழுங்கா செய்யறோம் அப்படின்னு நீங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு வரீங்க. பாஜக இன்னைக்கு மத்திய அரசு ஆட்சியில இருக்கு, அதோட செயல் திட்டங்கள் இன்னும் இந்தியாவில நிறைய நடக்குது. அது எல்லாமே நமக்கு ஏத்துக்கிற முடியுமா? நம்ம பெரும்பான்மை விஷயம் நீங்க பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு ஹிந்தி படின்னு தமிழங்கிட்ட சொல்லிட்டு போறாங்களா இல்லையா? ஆந்திரால இருந்து கிளம்பி வந்து தமிழர்கள் ஹிந்தி படிக்கணும். இந்த பவன் கல்யாண் ஒரு நடிகர், அவர் வந்து இப்ப பாஜகவோட இதுல இருந்துட்டு அவர் வந்து சொல்லிட்டு போறாரு ஒவ்வொரு முறையும். என்ன பண்ணலாம்? அந்த வெறுப்பு இருக்குல்ல, இப்ப அந்த வெறுப்பு யார் மேல திரும்பும்? பாஜக மேல திரும்பும். பாஜக கூட யாரு நிக்கிறாங்க தமிழ்நாட்டுல? அதிமுக தான் நிக்குது. அப்ப இங்க இதுதான் பிரச்சனை. மதவாதத்தை இது தூண்டுறது இல்லையா பாஜக? எந்த ஊர்ல மதவாதத்தை பாஜக தூண்டாம இருக்குது?
சரி, இப்ப எனக்கு இது பதில் சொல்லுங்க. ஒருவேளை வந்து பாஜக கூட இப்ப வந்துக்கும் கூட்டணியே சேரல, இன்னைக்கு இருக்கும் அதிமுக தனியா நிக்குது, பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறத்துல இருந்து இப்ப வரைக்கும் தனியா நிக்குதுன்னா அதிமுக ஜெயிக்குமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? தனியா நின்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இன்னும் நான் சொல்றேன், தனியா நிக்கக்கூடிய எந்த கட்சியுமே ஜெயிக்காது. அப்ப என்னதான் பண்றது? அதுதான் இங்க பிரச்சனை. இங்க வந்து திமுகக்கு மற்றும் பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியை அமையணும், அதுதான் மக்களுக்கான கூட்டணியாக இருக்கும். மித்தபடி நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அது இவர்களுக்கு தான் வலு சேர்த்துக்கிட்டு இருக்கும். சிம்பிளா சொன்னா இதுதான் உண்மை. நம்ம தெளிவா சொல்லிட்டோம், தனியா நிற்பதால யாருக்குமே எந்த பயனும் கிடையாது. திமுகக்கு ஆக்சுவலா ரொம்ப பிளஸ் பாயிண்ட் தனியா நிக்கிறது. எந்தெந்த கட்சிலாம் தனியா நிக்கிறதோ அது அத்தனை கட்சியுமே திமுகக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவி செய்யறாங்க, அதை அவங்க விரும்புறாங்க. எதிரான வாக்குகளை பிரிக்குது. அது நீங்க தெரிஞ்சு செய்யணும்னு நான் சொல்லல. தெரிஞ்சு செய்கிறீர்களோ தெரியாமல் செய்கிறீர்களோ, நீங்கள் தனித்தனியாக நிற்பதால் பயனடைய போவது திமுகவே. அதனாலதான் வந்து நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப சமீபத்துல ஒரு சன் நியூஸ்ல ஒரு நியூஸ் பேம்ப்ளெட் பார்த்தேன். அதுல வந்து சீமான் அவர்கள் ஏதோ பேட்டி கொடுத்துருப்பாரு போல. அதுல வந்து அதிமுகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லி, அதுவும் ஏன்னா மத்தியில பாஜகவோட அவங்க கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்லி அவர் எதுவும் அவங்க சொன்னதா சொல்லலையான்னு தெரியல. பட் அந்த பேம்ப்ளெட்டை பெருசா போட்டு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி சன் நியூஸ் வந்து ப்ரமோட் பண்ணுது. எதுக்கு? சீமான் அவர்களை சன் நியூஸ் பாசிட்டிவா ப்ரமோட் பண்ண வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா? சன் டிவிக்கு இல்ல டிஎம்கேக்கு இந்த ஈகோ சிஸ்டத்துக்கு ஏன் அவங்க அதை பண்றாங்க? ஏன்னா அதான் அவங்களுக்கு வேணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் வலுவா எந்த பக்கமும் ஒரு கன்சால்டேட்டா வாக்குகள் சேர்ந்து விடக்கூடாது. எங்களுக்கு வாக்கு வருதோ இல்லையோ, அடுத்தவனுக்கு வாக்கு ஒன்னா போய் சேர்ந்துடக்கூடாது. இதுல அவங்க தெளிவா இருக்காங்க. நீங்க ஒரு பக்கம் வாக்க உடைங்க, விஜய் ஒரு பக்கம் வாக்க உடைக்கட்டும், சீமான் பக்கம் ஒரு பக்கம் வாக்க உடைக்கட்டும், ஏடிஎம்கே வந்து ஒரு பக்கம் வாக்க உடைக்கும். ஆக மொத்தம் என்ன ஆகும்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் எங்கேயுமே சேராது. இவங்க எல்லாருமே என்ன திமுக, இப்ப நாம் தமிழர் திமுக எதிர்ப்பு, விஜய் என்ன திமுக எதிர்ப்பு, எடப்பாடி பழனிசாமி என்ன திமுக எதிர்ப்பு, பிஜேபி என்ன திமுக எதிர்ப்பு. இப்ப இந்த 4 கட்சிகளும் திமுக எதிர்ப்பு. இந்த திமுக எதிர்ப்பவர்கள் இந்த 4 கட்சிக்கு வாக்குகளை போடுவாங்க. இதனால என்ன ஆகும்? திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒரு இடத்துல சேராது. அப்போ ஒரு இடத்துல சேர்றதை பத்தி யோசிச்சிருக்கணும். இப்ப இங்க வந்து என்னன்னா பிஜேபிங்கிறது ஒரு தேசிய கட்சி. இந்த தேசிய கட்சி தமிழர்களுக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப தமிழர்களுக்கு நலன் விரும்பக்கூடிய யாரும் பிஜேபியை கூட்டணியில வச்சுக்க கூடாது. எடப்பாடி வச்சுக்கிட்டு இருக்காப்ல. மசில் பவர் மாதிரி நினைக்கிறார் போல. எலெக்ஷன் நெருங்குறப்போ ஒரு கைது பண்ணுவாங்க, முடக்குவாங்க, அதை எதிர்பார்த்து தான் நீங்க அதை அந்த கூட்டணியில செய்றீங்க. நானும் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அது நடக்காதுங்கிறேன். நான் அதைதான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க ஒரு கணக்கு போடுறீங்க, உங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டு நீங்க ஒரு கணக்கு போடுறீங்க, அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க, அவங்க கணக்கையும் சேர்த்து நீங்க பார்க்கணும். எந்த கணக்குல எதுல நஷ்டம்னு நம்ம பார்க்கணும்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு நீங்க நம்புறீங்க. ஆனா பாஜக வாக்கு வங்கியை தனித்து எங்கேயுமே ஒழுங்கா நிலைபெற காட்டியது இல்ல. தனியா நின்ற தேர்தலும் கூட அவங்க வாக்கு வங்கி சுத்தமா கிடையாது. அவ்வளவுதான் கம்மியா இருந்துச்சு. அந்த மாதிரி கூட்டணி வச்சாதான் அவங்க அந்த வாக்கு வங்கியை காட்டிட்டு இருக்காங்க. அந்த வாக்கு வங்கி அவங்களோடது கிடையாது. அது அதிமுக ஒரு வாக்கு வங்கியா இருக்கும். ஒவ்வொரு முறையும் அவங்க வாக்கு காட்டுறதெல்லாம் வேற கட்சியோட அவங்க கூட்டணியில இருந்து, சாதி இயக்கங்களோட கூட்டணியில் இருந்து தான் அவங்க அதை காட்டுறாங்க. இவங்களை தனிச்சு விட்டு பாருங்க, தமிழ்நாட்டுல அவங்க வந்து செல்லா காசு தான் இன்னைக்கு வரைக்கும். ஆனா மத்திய அரசுல அவங்க வலுவாக இருக்கிறார்கள். அதனால அவங்களுடைய சில அமலாக்கத்துறை, அந்த துறை, இந்த துறை இதெல்லாத்தையும் ஏவி விட்டு ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. கடைசி நேரத்துல ஒரு திமுக ஒரு பெரிய நெருக்கடி வரும்பொழுது அதை வச்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய வலுவா மாறும். அதை பயன்படுத்தி நம்ம வந்து அதிகாரத்துக்கு வந்துடலாங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போடுற ஒரு தாட்டா இருக்கலாம். ஆனா இங்க அது நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி இங்க இருக்க வரைக்கும் அது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான். அது டிஎம்கே வெர்சஸ் பிஜேபியா வராது. அப்ப அவங்க ஏடிஎம்கேவோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் அவங்க பாக்குறாங்க. அதனால தான் ஏடிஎம்கேவை வலுவிழக்க செய்யக்கூடிய அத்தனை விஷயத்திற்கும் பாஜக துணை போனது. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? இப்ப பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியை, அதாவது அதிமுகவில இருந்து உடைச்சிட்டு போறாரு. அதுக்கு பின்னாடி யார் இருந்தா? பிஜேபி. எதுக்கு உங்க கட்சியை உடைக்கணும், உங்க கட்சியை வலுவிழக்க வைக்கணும்னு பிஜேபி யோசிச்சிருக்கோம்? இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் தெரியவே இல்லை? எனக்கு இதுதாங்க புரியல. தெரிஞ்சாலும் இப்ப நம்மளுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ்ல எப்படி விளையாடணும்ன்றதாங்க கேம். இந்த இடத்துல தான் நீங்க கேம் விளையாடுறதுன்னா நீங்க தனியா விளையாடுங்க, எங்களுக்கு வாக்கு போடுங்க, திமுக ஒளியும்னு சொல்லாதீங்க. அது ஏமாத்து வேலை. அது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அதுதான் ஏமாத்து வேலை. நீங்களே சொல்றீங்க தனியா நின்னா தோத்துருவாங்கன்னு. தோத்துதாங்க போவாங்க. இப்ப பிஜேபியோட நின்னாலும் தோத்துதான் போவாங்க. இப்போ தனியா நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வரைக்கும் அந்த கூட்டணி சைக்காலஜிக்கலா என்னதான் வச்ச கேள்வி, உங்க கட்சியை உடைக்கணும்னு நினைச்சா பாஜக ஏன் அதை செஞ்சது? இதுக்கு ஏடிஎம்கே கிட்ட இருந்து ஒரு பதில் இருக்குமா? அந்த இடத்துக்கு வரதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம்கேவை உடைக்கணும், ஏடிஎம்கேவை வந்து அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய குரூப்புக்கு நீங்க தானே சொல்றீங்க ஏடிஎம்கேவை அழிஞ்சிரும், ஏடிஎம்கேவை அழிக்க பாக்குறாங்க.
இவங்களுக்கு பின்னாடி நிற்கக்கூடிய சக்தியாக இன்னைக்கு வரைக்கும் இருப்பது யார்? பிஜேபி. இப்போ வரைக்கும் இருக்குது. இன்னொன்னு என்ன சொல்றேன், நீங்க யாரு வந்து நமக்கு எதிராக சதி செஞ்சாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களையே இந்த கூட்டணிக்குள்ள வேட்பாளராக கொண்டு வந்து நிப்பாட்டாதா பிஜேபி? பிஜேபி தரப்பு வேட்பாளர்களா அவங்க வருவாங்களா மாட்டாங்களா? வருவாரு தானே. இதுல இருந்து நீங்க புரிந்து கொள்வது என்ன, உங்களுக்கு ஆகாதவரு, ஆனா உங்களுக்கு ஆகாதவருன்னு அது பிஜேபிக்கு தெரியாதா? உங்களுக்கு ஆகாதவருங்க அவரு, பிஜேபிக்கு இது தெரியாதா? அப்ப உங்களுக்கு ஆகாதவரை அவங்க கூட வச்சுக்கிட்டு உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா இந்த இதுல கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது புரியாதா? உங்களை திருப்திப்படுத்துவதற்கோ உங்களோட அரசியலை ஏற்றுக்கொள்வதற்கோ அவங்க அதை என்னைக்குமே இல்லை. அவங்களுடைய பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க கூட இருந்து உங்களை காலி பண்ணிட்டு பிஜேபி அந்த இடத்துக்கு வரணும். ஏன் இப்போ ஒரு வேட்பாளரா வந்து அவங்க பன்னீர்செல்வத்தை நிப்பாட்டுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்போ முக்குளத்தூர் வாக்கு வந்து டிடிவி ஓபிஎஸ்னு செதறிடுச்சு. எல்லாருமே சேர்ந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா சதன் தமிழ்நாடுல அதிமுக கன்சாலிடேட்டான வாக்கு வாங்க முடியும். கன்சாலிடேட்டான வாக்கு வாங்குறதுக்கு அதிமுக இவங்க எல்லாம் தேவையே கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, இவங்களுக்கு நீங்க உண்மையாவே நம்புறீங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சமூகத்தின் அடிப்படையில? கிடையாது. டிடிவி அவர்கள் ஓரளவுக்கு அந்த செல்வாக்கு இருக்கலாம். ஆனா டிடிவி அவர்கள் கடைசியாக நின்ற தேர்தலில் நீங்க அந்த செல்வாக்கு நீங்க என்னன்னு பார்ப்பீங்க? அவரால் ஜெயிக்க முடிஞ்சதா? சில பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ். ஒரு முறை அவரு தன்னோட செல்வாக்கை காட்டினார், ஆனால் அடுத்த முறை அவரால் காட்ட முடியல. அப்ப அங்க செல்வாக்கு குறைய தொடங்கி விட்டது. ஏன்னா அந்த செல்வாக்கு எல்லாம் அதிகார செல்வாக்கு, அதிகாரம் இருப்பதால் ஏற்பட்ட செல்வாக்கு. அதை கடந்து ஒரு செல்வாக்கு இருந்தா தான் மக்கள் வந்து என்னைக்குமே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதிகாரத்தால் ஒரு செல்வாக்குங்கிறது வந்து யாருக்கும் இருக்கும். இப்ப புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்து மக்கள், நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணும்னா நீங்க ஒரு எம்எல்ஏ இருந்தீங்கன்னா யாரா இருந்தாலும் ஒரு எம்எல்ஏன்னு ஒரு மரியாதை வரும், வீட்டுக்குள்ள இருந்து நிப்பாங்க. ஆனா நீங்க எந்த பதவி இல்லாத போது உங்களுக்கு மரியாதை வந்துச்சுன்னா அதுதான் செல்வாக்கு. அந்த செல்வாக்கு இருந்தா தான் அந்த பதவி என்னைக்குமே நிற்கும். இல்லைன்னா பதவி இருக்க வரைக்கும் சலாம் போடுறவன் பதவி போனது யாரு நீன்னு கேட்பான். இவ்வளவுதான் விஷயம். அப்ப அவங்களெல்லாம் யார் நீன்னு கேட்கக்கூடிய இடத்துலதான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க பெரிய விஷயம் கிடையாது. அப்படி பெரிய விஷயமா இல்லாமல் இருப்பதால் தான் அவங்களுக்கு பிஜேபி தேவைப்படுது. அவங்க பெரிய விஷயமா இருந்தா எதுக்கு அவங்களுக்கு பிஜேபி? புரியுதா? அவங்க பெரிய விஷயம்னா நேரம் அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, தனியா கட்சி ஆரம்பிச்சு அந்த தனி கட்சியிலே நிப்பாங்களே. பிஜேபியோட தாமரை சின்னத்துக்குள்ள வந்து நிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். எடப்பாடி பிஜேபியோட கூட்டணி இல்லாம தனியா இருக்காரு. அந்த நேரத்துல வந்து விஜய் அப்ரோச் பண்ணாதான் சொல்றாங்க. அப்போ விஜயோடைய டிமாண்ட் வந்து ரொம்ப டூ மச்சா, மோர் தென் ரியாலிட்டி ப்ரூவ் பண்ணாத கட்சி வந்து கேட்கிற துணை முதல்வர், இதெல்லாம் வந்து உண்மையா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு, விஜயும் சீமானும் பேசுறாங்க, யாருமே ஒட்ட முடியல. அப்படி இருக்கிறப்போ தனியா நின்று இருக்கீங்க, நீங்க கடை விரிச்சு தனியா நின்று இருக்கப்போ தேர்தலுக்கு முன்னாடி தோல்வின்ற மாதிரி ஒரு பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு மசில் பவரா பிஜேபி இருக்கிறப்போ சேர்த்துக்கிறது தானே இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன். மசில் பவரா பிஜேபின்னு நீங்க நினைக்கிற அந்த மசில் பவர், அந்த மசிலை எந்த பக்கம் திருப்ப போகுதுன்னா உங்களுக்கு எதிராக தான் திருப்ப போகுது. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். உங்களை அப்புறப்படுத்துற வேலையில தான் அது இறங்கும். இப்போ புரியுதுங்களா? நீங்க ஒண்ணும் இல்லை, இப்படி ஒரு சினாரியோக்கு வாங்க. இவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருச்சு. இப்ப பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் பழனிசாமியோடைய தலைமையை ஏத்துக்கொண்டு இருப்பாரு நீங்க நம்புறீங்களா? இல்ல. அவரோட அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கும்? திருப்பி ஏதாவது கேஸ போடுறது, திருப்பி இவருடைய ஸ்திரத்தன்மையை உடைக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் அவர் தொடர்ச்சியாக செய்வார். அவருக்கு யாரு துணை நிப்பாப்ப? பிஜேபி துணை நிற்கும். அப்ப அதிமுக பிஜேபி வந்து சேர்ந்து ஜெயிச்சுட்டு சண்டை போட போறீங்களா? இன்னொரு கால்குலேஷன் போட்டிருக்க மாதிரி தெரியுது. அதிகப்படியான சீட்டுகள்ல அதிமுகவே நின்னா ஜெயிச்சாலும் பெரும்பான்மையான எம்எல்ஏஸ் வந்து அதிமுக இருக்கும். அப்ப பாஜகவோட உதவி தேவைப்படாது அப்படிங்க. நீங்க பெரும்பான்மையான இதுல என்ன இருந்தீங்கனாலும் கூட திமுக அந்த அளவுக்கு கம்மியா வாங்கி தோக்குமாங்கிறதுலாம் தெரியாது. திமுக கிட்டே சீட்ஸ் இருக்கும். இப்போ உங்களோட மெஜாரிட்டி வந்து உங்களோட அடிபடுறதுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் என்ன சொல்றேன்னா, இன்னொன்னு பிஜேபியோட நீங்க கூட்டணி சேர்வதால் ஜெயித்து விட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? ஆனா அது கிடையாது, ஜெயிக்க முடியாது உங்களால. இப்ப பிஜேபிக்கு தனியா வாக்கு வங்கி இருக்கா? இல்ல. அப்புறம் எதை வச்சு நீங்க அதுக்கு இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? பிஜேபி நீங்க தனியா விட்டு பாருங்க, அது இப்பவும் தோக்கும். இப்பவும் அது தோக்கும். நீங்க ஏடிஎம்கேவோட ஒன்னாவே ஒட்டிக்கிட்டே போனா மட்டும்தான் அவர்களுக்கு அங்க வெற்றி வாய்ப்போ இல்ல ஏதாவது ஒரு சில சீட்ஸோ கிடைக்கும். ஸோ அவங்களை தனியா கட் பண்ணி விடுங்க, அவங்க தோத்துருவாங்க. ஆனா அவங்களுடைய வெயிட்டேஜையும் சேர்த்து நீங்க சுமக்க போறீங்க இந்த தேர்தலில். பாவத்தையும் சேர்த்து அவங்க வந்து அப்படியே வந்து இந்தியாவுக்கு தமிழர்களுக்கு ஆதரவாக அப்படிலாம் இருக்க போறது இல்லை. அவங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது எவ்வளவு பெரிய வீக்னஸ் ஆகும்னு தெரியுமா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து கடைசி நேரத்தில்
திமுகவுக்கு எதிரான ஒரு ஊழல் வழக்கை வந்து பாஜக கையில எடுத்து அது ஒரு பிரச்சார இதா இருக்கும், அதுதான் ஒரே பிளஸ் பாயிண்ட். அந்த மாதிரி நேரத்துல ஏதோ ஒரு சிக்கல் ஒண்ணு வருதுன்னு வைங்க, அந்த சிக்கல்ல தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை பிஜேபி எடுக்குதுன்னு வைங்க, இது பலமுறை எடுத்திருக்கு. அப்படி ஒரு விஷயத்தை எடுக்குதுன்னு வைங்க, என்ன ஆகும்? நீங்க தான் துரோகி பட்டத்தை பெற வேண்டியிருக்கும், உங்களுக்கு சேர்ந்து அடி விழுக்கும். ஸோ நான் அதுதான் சொல்றேன், எதுக்கு நீங்க நடக்காத ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அவங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி செய்வாங்கன்னு நம்பிக்கிட்டு அவங்க கூட நிக்கிறதுக்கு பதிலா அவங்கள கட் பண்ணிட்டு தனியா நின்னீங்கன்னா இன்னைக்கு வந்து பல கட்சிகள் கூட்டணிக்கு உங்க கூட வர்றதுக்கு தயங்கக்கூடிய கட்சிகள் கூட வர்றதுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கிடைக்கும். அதாவது கம்யூனிஸ்ட், விசிகே, மற்ற கட்சிகள் விசிகே விட்டுருங்க, விடுதலை சிறுத்தைகள் திமுக விட்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் ஆனா அதிமுக இப்ப தனியா நிக்குது அப்படின்னா இங்க ஒரு பெரிய ஆசிலேஷன் இருக்கும். ஆனா இப்ப பிஜேபியோட நிக்கிற அதிமுகவோட யாருமே போக முடியாது. இப்ப விஜய் கண்டிப்பா வர மாட்டார். விஜய் வந்து மேபி ஏடிஎம்கே தனியா ஒரு கூட்டணியில் இருக்கு இல்ல தனியா நிக்குது அப்படின்னா விஜய் அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஜேபியோட நிக்கக்கூடிய ஏடிஎம்கேல விஜய் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி, வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லைங்க, தன்னோட முதல் தேர்தலே கண்டிப்பா சிஎம் தான் ஆவன்னு கள நிலவரத்தை புரிஞ்சுக்காம பிராக்டிகாலிட்டிக்கு எகெயின்ஸ்டா விஜயும் அவரோட கட்சியினரும் பேசுறாங்களேங்க. அந்த மனநிலையே எப்படிங்க ஒரு கூட்டணி இது இப்ப பிராக்டிகாலிட்டி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப இதே இந்த நாம் தமிழருக்கு பொருந்துமா பொருந்தாதா சொல்லுங்க நீங்க. சரி, இப்ப நான் சொல்றேன், எந்த வழியா இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன். நான் என்ன சொல்றேன், அதிமுக, என்டிகே, டிவிகே 3 பேர் சேரணும், அப்பதான் திமுகவை தோக்கடிக்க முடியும். அதனால பாஜக கழட்டி விட்டு இபிஎஸ் வந்தா விஜயும் சீமானும் போயிட்டு இபிஎஸ் கூட சேருவாங்க. நான் சொல்லணும்ல, சாட்ஜிபிடியோ குரூக்கோ யாரையும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாருமே கிராக்க தான் கூப்பிடுறாங்க. இப்ப வந்து யாரும் மனுஷங்கிட்ட பேசுறதுல எல்லாத்தையும் குரூப் வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அது தமிழ் தேசிய ஏங்க கிராக்கு லூசுத்தனமா அது பேசிட்டு அதெல்லாம் வந்து பின்னாடி பேக் ஃபயர் ஆகும் பாருங்க. அவ்வளவுதான் சிம்பிள். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சரி குரூக்கோ சாட்ஜிபிடியோ அதுல கூப்பிட்டு வச்சு ஒரு அனலைஸ் பண்ணுங்க. டிவிகே, என்டிகே, ஏடிஎம்கே இது 3க்கும் ஒரு அலையன்ஸ் சப்போஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதோடைய வின்னிங் கெப்பாசிட்டி என்னவா இருக்கும் வெற்றி அப்படின்னு அதுகிட்ட கேளுங்க. நான் மனுஷனா என்ன மதிங்க. அப்புறம் அவங்கதான் உங்களை யாரையும் மதிக்கிறது இல்லையே, எல்லா டேட்டாஸையும் கொண்டு போய் அதுகிட்ட தானே கேட்கறாங்க. அதுகிட்டே கேளுங்க, கேட்டு பாருங்க அது என்ன சொல்லுதுன்னு. அதுக்கான சான்சஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா யார் முதல்வர் வேட்பாளர்னு சொல்றவங்க இறங்கி வருவாங்களா, இவங்களுக்குள்ள இவ்வளவு சண்டை போயிட்டு இருக்கும்போது இவங்க ஒத்தி வருவாங்களா, இதெல்லாம் வேற. பட் இப்படி ஒரு அலையன்ஸ் சப்போஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் வின்னிங் அலையன்ஸ். ஆனா அந்த வின்னிங் அலையன்ஸை கடைசியில சேரவே விடாம பண்ணிவிட்டு இவங்களுக்குள்ள மோதிக்கிட்டு இந்த மோதல் பக்கம் யாரு விரும்புறா, திமுக விரும்புது. இன்னைக்கு பாக்குறேன் என்டிகே வெர்சஸ் டிவிகே சண்டை. இதுல யாருக்கு என்ன பயன்? டிவிகே வெர்சஸ் என்டிகே சண்டை, யாருக்கு என்ன பயன்? என்டர்டெயின்மெண்ட் தான், மத்தபடி வேற எதுவுமே இல்லை. என்ன பயன் எனக்கு ஒன்றும் புரியல. உங்களை 2 பேரும் மாறி மாறி அபியூஸ் பண்ணிக்கிறதுனால மக்களுக்கு ஏதாவது நல்லா நடக்குமா? இன்னைக்கும் சண்டையா? அது என்னமோ யாரோ ஒருத்தவங்க வீடியோ போட்டாங்களா உடனே எல்லாம் மாறி மாறி கதை கடிச்சிட்டு இருக்கானுங்க. சிம்பிள். இப்ப இந்த 2 கட்சிக்குமே இணையதளத்திலையும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான ரெப்ரசன்டேஷன் இருக்கு. இங்க 2 பேருக்கும் ஓகே, டிவிகேக்கு கொள்கை கோட்பாடு பெருசா இல்ல, விஜய்ங்கிற ஒருத்தர் மேல இருக்க நம்பிக்கையின் அடிப்படையில் அது சேருது. நாம் தமிழருக்கு ஒரு கொள்கை கோட்பாடுன்னு அவங்க வச்சிருக்காங்க. இப்ப இங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் எதிர்க்கக்கூடிய இடத்துல யாரா இருக்கிறா? திமுக மட்டும் இல்ல, உங்களுடைய எதிரிகள் யாரா? பாஜக. இப்ப நீங்க 2 பேரும் எதிரியா மாறினதுக்கு தேவை என்ன? இது இந்த மன்னர் காலத்துல நீங்க சொல்லுங்க தமிழனுக்குள்ளேயே அடிச்சுக்க வைக்கிறாம, அதே மாதிரி எடப்பாடி, விஜய், சீமான அடிச்சுக்க வைக்கிறாங்க. இதுதான் விஷயம். எனக்கு உண்மையிலேயே புரியல, நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க? இந்த சண்டையான தூண்டி விட்டது சீமான் அவர்கள் தான். என்ன எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஈவேர விஜய் கையில எடுத்தோன்னே ஈவேர அப்பதான் இவரும் இறக்கி வைக்கிறாரு. அதுல போலரைஸ் ஆயிட்டாங்க 2 பேரும். இந்த சண்டை தேவையில்லையே. நீங்க விஜய் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, விஜய்க்கு முன்னாடி விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஈவேரா பிம்பத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எனக்கு அதுதாங்க ஒண்ணுமே புரியல. இதுல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்க கட்சிக்கு யார் வழிகாட்டியா இருந்தா? பெட்டர் லேட் than never பாரி. பெட்டர் லேட் than neverங்க. why late? இவ்வளவுதான் விஷயம். why late? எல்லா ஓட்டும் வேணும் தான். இவ்வளவுதான் இங்க பிரச்சனை. நீங்க என்ன சொன்னீங்க? நான் சிம்பிளா சொல்றேன், இந்த கூட்டணி இது ரொம்ப அவசரகரமாக இவங்க எல்லாம் செயல்பட்டதான் படுது. இதன் மூலமாக திமுக தான் திரும்ப வரப்போகுது. நம்ம தலையில மிளகா அரைக்கப்படுறது திமுக தான். இதுதான் எனக்கு எரிச்சலாகுது. சின்ன சர்வே பண்ணி பார்த்தேன் பாரி, தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் சும்மா பேசி பார்த்தேன். அபிஷியல்ல அன்அபிஷியலா சத்தியமா எல்லாம் கோச்சுப்பாங்க, எனக்கு அடிச்சு வச்சாலும் பரவாயில்ல, திருப்பியும் திமுக தான் ஜெயிக்க போகுது. நான் தான் சொல்றேனே, திமுக நிலைமைக்கு ஆமா இப்ப இருக்கிற ஸ்டாண்ட்ஸுக்கு இப்படி நீங்க நிக்கிறதுனால திமுகக்கான வின்னிங் பர்சன்டேஜ் அதிகம். சிரிச்சுக்கிட்டே அவங்க ஜெயிப்பாங்க. இதை வந்து கொஞ்சம் காமன் சென்ஸோட அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். திமுகவே உண்மையாகவே பவர்ல இருந்து நீங்க அகற்றணும்ங்கிறக்கா வேலை பாக்குறீங்களா, இல்ல திமுக பவர்ல இருந்தா பரவாயில்ல நினைச்சு வேலை பாக்குறீங்களா?
இவ்வளவுதான் கேள்வி இங்க வருது. திமுகவை அகற்றணும்னு எண்ணம் இருந்துச்சுன்னா இங்க தனிச்சு நிக்கிறது திமுகவுக்கு தான் உதவிகரமாக போய் நிக்க போகுது. இல்ல மாற்றுக்கிறதே இல்ல. சரி ஓகே, நாம் தமிழர் இந்த இடத்த ஓரம் வச்சிருவோம் இந்த விஷயத்துல. ஏன்னா அவங்க ஆரம்பத்துல இருந்தே தனிச்சு தான் நின்று இருக்காங்க. இந்த ஒரு தேர்தல் சினேரியோக்காக கிடையாதுன்னு வச்சுக்குவோம். சோ அவங்க தனியா நிக்கட்டும். பட் விஜய் இவ்வளவுதான் விஷயம். விஜய் வந்து இப்ப ஏடிஎம்கே சைட்ல இருந்து ஓப்பனாவே ஒரு இது, நீங்க உங்க சைட்ல இருந்து பிஜேபியோட இருக்கக்கூடிய கூட்டணியில நாங்க வரமாட்டோம், அப்ப பிஜேபி நாங்க வருவோம்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் ஆகணும்? இவ்வளவுதான் விஷயம். அப்ப மறைமுகமா இங்க திமுக ஜெயிக்கிறதுக்கு தான் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. திமுக தோக்கணும்னா என்ன வழி? அதை செய்யறதுக்கு யாரு இங்க இருக்கா? யார் பேசுறா? அந்த ஸ்ட்ராட்டஜி யாரு வகுக்க போறது? நான் சொல்லிட்டேங்க சிம்பிளா. இங்க வாக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ ஏடிஎம்கே தனியா நின்று டிஎம்கே வீழ்த்த முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா ஏடிஎம்கே கிட்ட பலம் இல்லை. ஏன்னா அந்த ஏடிஎம்கேயோட பலமும் சில சமூகம் சார்ந்த சில பிரச்சனைகள் மூலமாக அது உடைக்கப்பட்டிருக்கிறது. அது முக்குலத்தோர்களுடைய வாக்குகள் கணிசமாக ஏடிஎம்கே பக்கம் வந்தா தான் ஏடிஎம்கே ஜெயிக்க முடியும். ஆனா முக்குலத்தோரோட வாக்குகள் கணிசமாக ஏடிஎம்கே பக்கம் வருவதை அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு சில தலைவர்கள் சுயநலத்தின் காரணமாக தட்டி பறிச்சிருவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கு இன்னைக்கு. ஸோ ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் வீக்கான ஒரு இடத்துலதான் இருக்கு தனியா நிற்கும் பொழுது. ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை தனியாக நின்றார், எந்த கூட்டணி இல்லைன்ட்டு ஜெயிச்சாங்க. ஆனா அந்த ஸ்ட்ராங்ல இன்னைக்கு ஏடிஎம்கே இருக்கானா? இல்ல. அதையும் நம்ம உள்வாங்கணும். சரி, அப்ப கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது. சரி, அந்த கூட்டணி யாரோட வைக்க போறீங்க? உங்களுக்கு துரோகம் செய்த, உங்களை வந்து எதிராக செயல்பட்ட, உங்களோட கட்சியவே வந்து இரட்டலை சின்னத்தெல்லாம் பறிச்சு வைப்பதற்கு காரணமாக இருந்த அந்த ஒரு ஏடிஎம்கே போன தேர்தலில் தோத்ததுக்கு காரணமே பிஜேபியோடைய இந்த தேவையில்லாத இன்வால்மெண்ட், தேவையில்லாத பிரச்சனை. பிஜேபி வந்து தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தின் மீதோ இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் மீதோ அவர்களுடைய ஆதிக்க மனப்பான்மை போக்கு, இதுதான் காரணமா இருந்தது. இப்பயும் பாத்தீங்கல்ல, ஒரு ஆதிக்கமா தான் பேசிட்டு இருக்காரு. ஆமா, அவங்கள ஒரு மாதிரி. ஆமா, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா திரும்ப நீங்க போயிட்டு நான் சொல்றேன், நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள் முன்னாடி காலுக்கு மேல் கால் போட்டு உட்கார முடியுமா? ஏன் முடியாது? முடியாதுங்க. முடியணும். முடியல அப்படின்னா நீங்க வேஸ்ட், அவ்வளவுதான் விஷயம். இல்லங்க, அவர் சேட்டு ஜிப்பா போட்டிருக்காரு, ஈஸியா கால் மேல கால் போட்டுப்பாரு. வேஸ்டில அது வந்து கொஞ்சம் கஷ்டம். நீங்க கால் மேல கால் போட்டு தான் ஆதிக்கமா உட்காரணும் அவசியம் இல்ல. புரியுதுங்களா? நீங்க சாதாரணமா வேட்டி எல்லாம் போட்டுட்டு கூட நீங்க வந்து ஒரு ஆளுமையோட உட்காரலாம். கூனி குறுகி உட்காரணுங்கிற இப்படி உட்கார்றது, இப்படி உட்கார்றது அதெல்லாமே தான். அந்த மாதிரி எல்லாம் வந்து தாழ்வு மனப்பான்மையோட வெளிப்பாடு தான் அதெல்லாம். சோ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி போய் உட்கார்றது, அவர்கிட்ட இப்படி உட்கார்றது, அதுல கூட போறது அல்ல கைகள் நொல்ல கைகள்லாம் இப்படி உட்கார்றது, இது எல்லாமே வெளில போயிருவேன், நான் பண்ணி காமிப்பேன். தாழ்வு மனப்பான்மையோட வெளிப்பாடு தான். இதை நம்ம இது பண்ண முடியாது. அப்ப உங்களுக்கு அமித்ஷா அவர்கள்கிட்ட சரிக்கு சமமா உட்கார முடியலங்கிற பட்சத்துல, இல்ல சரிக்கு சமமா அவரோட டீல் பேச முடியலங்கிற பட்சத்துல நீங்க சப்மிசிவா தான் இருப்பீங்க. அமித்ஷாக்கு சப்மிசிவா இருந்துட்டு நீங்க தமிழக மக்களுக்கு நீங்க நல்லது செய்வேன்னு மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா மக்கள் ஏமாறுறதுக்கு என்ன அவங்க கூமுட்டைகளா? மக்கள் கூமுட்டைகளா? உங்களால அமித்ஷாவை மீறி ஏதாவது பண்ணிட முடியுமா இந்தியாவில்? ஜெயலலிதா அவர்கள் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு. ஆனா ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் தான் ஜெயலலிதா அவர்களை திரும்ப திரும்ப மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கு பயனாக அமைந்தது. விடாப்புடியா இருக்கணும். திமுக எதிர்ப்புனா திமுக எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்பு. ஆனா நாங்க வந்து எல்லாரும் கூடிக்குவோம், கொலாவிக்குவோம், நட்பா இருப்போம், அரசியல் மாண்போட நடந்துக்குவோம். மனித மாண்பு கேள்வி கேட்கறீங்களா? என்னங்க மனித மாண்பு? என்ன மனித? இப்ப இந்த மனித மாண்புன்னு பேசுறீங்கல்ல, திருமாவளவன் போயிட்டு ராஜபக்சோட சாப்பிட்டு வந்தது என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க நீங்க. அப்ப உங்க மாண்புல எங்க புல்லு பிடுங்க போச்சு? அது ஈழத்தமிழர். இப்ப கனிமொழி அவர்கள் என்ன கொலையா பண்ணிட்டாங்க? கனிமொழி ஏன் நீங்க திட்டிட்டு இருக்கீங்க? ராஜபக்சோட கை கொடுத்து சிரிச்சுட்டாங்கிறீங்க. கை கொடுத்து சிரிச்சுட்டாங்கிறதுக்கு மாண்பு பேசுறீங்க. இப்ப ஜெயம் ரவியை எல்லாம் திட்டிட்டு இருக்கிறோம். ஜெயம் ரவி போயிட்டு ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோட போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பேஸ்ல பேசிட்டு வர்றாருன்னு எல்லாம் விமர்சிக்கிறோம். என்ன நமக்கு என்ன மாண்பு? என்ன உணர்வு முக்கியமா, மாண்பு முக்கியமா? இதுதானே கேள்வி. அதாவது என்ன செஞ்சாலும் சரி சொல்றதுக்கு ஒரு கும்பல், இதை வச்சுக்கிட்டு அவர் அரசியல். நான் வரேன், அதுக்கு கடைசியா வரேன், இப்போதைக்கு அதுக்குள்ள போவேன், இதை வரேன். இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு கீழே சப்மிசிவா தான் போய் ஆகணும். நாளைக்கு உங்க கையில ஆட்சி வந்தாலும் பிஜேபி கொண்டு வர அத்தனை திட்டத்துக்கு நீங்கள் தலையாட்டி கொண்டு தான் இருப்பீர்கள். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டோட என்னால சொல்ல முடியும். என்ன எடுத்துக்காட்டுனா, நடுவுல வேளாண் பிரச்சனைகள் வந்துச்சுல்ல, அந்த வேளாண் பிரச்சனை அப்ப நீங்க ஆட்சியில இல்ல என்ன எது பக்கம் நின்னீங்க?
பிஜேபி பக்கம் தான் நீங்க வேளாண் திட்ட மசோதாக்கெல்லாம் நீங்க ஆதரவு தானே நீங்க உங்களால எதிர்ப்பா பேச முடிஞ்சுதா? கேட்டா நான் விவசாயிங்கிறீங்க, விவசாயிகளுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி எல்லா விவசாயம் போராடிக்கிட்டு இருக்கிறான். நீங்க என்ன நீங்க விவசாயி தான், எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனா நீங்க உங்களால எதிர்த்து பேச முடிஞ்சுதா? இதுதானே பிரச்சனை. இந்த பிரச்சனை வரும். பிஜேபியோடு நீங்கள் இருக்கும் பொழுது இந்த விமர்சனம் ஆகும். உங்களால ஜெயிக்க முடியாது. சொல்றேன், நான் ஃபேக்டை சொல்றேன். இப்ப நீங்க இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு சொல்யூஷன் கூட சொல்லல. யூ ஆர் இன் எடப்பாடி ஷூஸ். நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இருக்கிற என்ன பண்ணணும்? முதல்ல பிஜேபி கட் பண்ணணுங்க. பிஜேபி கட் பண்றதாங்க சரியான போக்கு. பிஜேபி கட் பண்ணிட்டு இங்க பாருங்க, ஏடிஎம்கே இவ்வளவு வருஷம் கட்சி, பெரிய பாரம்பரியமிக்க கட்சி. இந்த கட்சியை வந்து நான் வழி நடத்துறேன், எனக்கு தெரியும் மக்களுக்கு எது மக்களோட நலனே எங்கள் நலன். முடிச்சுட்டு நின்னீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்க இப்ப தனியா கூட சந்திக்க தயார். ஆனா தனியா நிற்பதால் பயனில்லை. நீங்களும் சரி நானும் சரி வாக்குகள் வாங்குவோம். ஆனா அது திமுகவுக்கு தான். யாரை நம்ம எதிர்க்கிறோமோ அவர்கள் ஜெயிப்பதற்கு தான் பயன் தரும். அப்ப நீங்க அவர்களுக்காக வேலை செய்ய போறீங்களா, இல்ல ஓரணியில் நின்று நம்ம உள்ள பேசி மக்களை பாதுகாப்பது, திமுகவிடம் இருந்தும் பாஜகவிடம் இருந்து மக்களை பாதுகாப்பது நம்மளுடைய தலையாய கடமையான்னு ஒரு கேள்வி வைக்க சொல்லுங்க. பொதுத்தளத்துல பிரச்சாரத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஒருவேளை இப்படி பண்ணா அப்ப திமுக கூட்டணியில் இருக்க சில கட்சிகளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல அங்க ஸ்ட்ராங் இல்லாதனால தான் இப்ப நீங்க என்னன்னா அச்சப்படுறீங்க. நாளைக்கு நீங்க ஓப்பனா சொல்லுவ, ஏடிஎம்கே எதனால இந்த முடிவு எடுக்குதுன்னு, பிஜேபியோட தேவை ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க? பயம், அவ்வளவுதான். இதுதான் அதுக்கான ஒரு பாசிபிள் ரீசன். பயப்படுறாங்க. இவங்களோட நம்ம கூட்டணி இல்லைன்னா நம்மளை காலி பண்ணிடுவோம், ரைடு கீடுன்னு விட்டு நம்மள மிரட்டிடுவாங்கன்னா அந்த பயம் அவங்களுக்கு இருக்கு. பயந்தவர்கள் தலைவர்களாக இருக்க முடியாது, தொடர்ந்து சஸ்டைன் ஆக முடியாது. அவ்வளவுதான். பயந்துட்டீங்க அப்படின்னா நீங்க தலைவரே இல்லை. ஸோ நீங்க தலைவர்னு ஏன் சொல்றோம்? தலைதான் ஒரு மனிதனுடைய எல்லாத்திற்கும் முதன்மை. அப்ப நீங்க தலைவராக செயல்படணும்னா ஒரு மக்களை மனதில் வைத்து ஒரு முதன்மையாக செயல்படணும். பிஜேபி கிட்ட பயந்துகிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் நாளைக்கு தலைமைத்துவத்தோட வருவீங்களான்னா அது ஒரு கேள்விக்குறியே. எனக்கு அது இருக்கிற சிச்சுவேஷன் புரியுது. யாருமே கூட்டணியில என்ன பண்றது, பேர் டு த மினிமம் பிஜேபியோட இருந்தோம்னா நமக்கு ரைட்னாச்சும் வராது. இவ்வளவுதான் விஷயம். ஆனா பிஜேபியோட வச்சுக்கிட்டு நீங்க அடுத்தவங்களை கூப்பிடுறதுக்கே உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. யாரும் வரமாட்டாங்க. அது எதுக்கு கூப்பிடுறீங்க? சும்மா விஜய் வரமாட்டாரு, நாம் தமிழ் வருமா? வராது. எதுக்கு கூப்பிடுறீங்க? இப்போ ஒருவேளை பிஜேபி கழட்டி விட்டு நீங்க சொல்ற மாதிரி விஜய் வந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த நிறைய அது அந்த கரெக்டா தப்பான்னு தெரியல, கிறிஸ்தவர்கள்லாம் விஜய் பின்னாடி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க. ஸோ சிறுபான்மையினர் வாக்குனா திமுக அப்படிங்கிறது உடஞ்சு டைல்யூட் ஆகி ஏடிஎம்கே டிவிகே பக்கம் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. நீங்க என்டிகே அண்ட் டிவிகே ஓட வாக்கு பர்சன்டேஜ் நீங்க பாருங்க. என்டிகே ப்ரூவன், டிவிகே வந்து நீங்க வந்து ஒரு அசம்ஷன்ல தான் சொல்ல முடியும். ஸோ அந்த அசம்ஷன்ல விஜயோட ரசிகர்கள், அவருக்கு வரக்கூடிய கூட்டங்கள், அதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்த்தால ஒரு 8ல இருந்து. ஓகே, அன்னைக்கு நம்ம கமெண்ட் போட சொன்னோம்ல, அதிகமா ஆவரேஜ் எவ்வளவு போட்டிருந்தாங்க பாரு, நீங்க எதாவது நோட் பண்ணீங்களா? அதாவது ஆவரேஜா நியூட்ரலா இருக்கிறவங்க போட்டது நம்ம சொன்னதுதான். சரி, போட்டவங்க -2ல முடிச்சிருக்கான் ஒருத்தன். அது மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு டிஸ்கஷனுக்காக நீங்க கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 8% 10 வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து அதை ஓரம் வச்சுட்டுலாம் யோசிக்க முடியாது, அதை மனசுல வச்சுட்டு தான் யோசிக்க முடியும். அந்த கட்சியை நம்ம ஏற்கிறோமா எதிர்க்கிறோமாங்கிறதுலாம் ரெண்டாவது. பட் ரியாலிட்டி அண்ட் ப்ரையாரிட்டிஸ் வந்து வேற வேற. இப்ப ப்ரையாரிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபி அண்ட் டிஎம்கே இருக்கக்கூடாது பவர்ல தமிழ்நாட்டுல. இதுதான் என்னோட ப்ரையாரிட்டி. பிஜேபியும் இருக்கக்கூடாது, டிஎம்கேயும் பவர்ல இருக்கக்கூடாது. அப்பதான் அது தமிழக மக்களுக்கு அது ஒரு விதமான நல்ல ஒரு ஆட்சியாக அமையும். இப்ப அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நான் யார் பக்கம் நிக்கிறது? இவ்வளவுதான் விஷயம். அதுக்கு வாய்ப்பே இல்லை இப்ப வரைக்கும் இருக்க சிச்சுவேஷன்ல. ஸோ இப்போ அப்படி ஒரு கட்சி வந்துச்சுன்னா மட்டும்தான் அது தமிழர்களுக்கு ஒரு வாய்ஸா அந்த கட்சினால செயல்பட முடியுங்கிறது என்னோட கருத்து, என்னோட நம்பிக்கையும் கூட. ஆனா எந்த கட்சியும் இப்போதைக்கு அதுக்கு தயாராக இல்லை. யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சொல்றாங்க, வாழ்த்துக்கள், பிரச்சனையே கிடையாது. ஜெயிப்பாங்களா? இந்த கேள்வி அடுத்து வருது. ஜெயிப்பதற்கு அவங்களிடம் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன? நான் ரொம்ப ஓப்பனா சொல்றேன், நாம் தமிழர் கட்சி வந்து இப்ப ஜெயிச்சு பதவியில வர்றது அப்படிங்கறது அவங்களுக்கு சேலஞ்சா பொதுமக்கள் மத்தியில இது டிஸ்கஷன் வைக்கப்படல. இதே ஓட்டு சதவீதத்தை தக்க வைப்பாங்களா, இல்ல இதை வந்து இதோட மேல போமான்ற அந்த டிஸ்கஷன்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஓட்டு சதவீதத்தை நாங்க இன்க்ரீஸ் பண்ணி காட்ட போறோம்னு சொல்லி யார்கிட்ட பேசுவீங்க? மக்கள்கிட்டயா? உங்க கட்சி வேட்பாளர்கிட்டயா? நாங்க உசுறு கொடுத்து வேலை செய்யணும். நாங்க ஓட்டு சதவீதத்தை ஜெயிக்கணுங்கிற எண்ணத்துல தான் எல்லாருமே வருவாங்க.
ஸோ ஜெயிக்கணுங்கிறதான் ப்ரையாரிட்டியா இருக்கணும் எந்த கட்சிக்கும். தனியா நிக்கிறதா இருந்தாலும் சரி, அது நாங்க வாக்கு சதவீதத்தை காட்டுறதுங்கிறது ப்ரையாரிட்டி கிடையாது. அது வந்து அதை செகண்டரி, தோத்ததுக்கு அப்புறம் பேசுற பேச்சு அது. நாங்க இவ்வளவு தான் தோத்தோம். இப்ப போன முறை அதிமுக தோத்துருச்சு, ஆனா என்ன சொல்றாங்க, கணிசமான கொஞ்சோண்டு இதுலதான் நாங்க தோத்தோம், வெறும் 1,98,000 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னு எடப்பாடி அவர்கள். தோல்விதான். ஒரு செகண்ட் டிஃபரன்ஸ்ல வந்தாலும் செகண்ட் பிளேஸ் தானே, 5 வருஷம் கூப்பில தான் உட்காரணும், அவ்வளவுதான் விஷயம். அப்ப ஜெயிக்கணுங்கிறதான் ஒரு அரசியல் கட்சியோடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, பிரதானமா இருக்கணும். இந்த விஷயத்த நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் நான் உண்மையிலேயே சொல்றேன், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டுங்க. ஏன் அவங்க எப்பவுமே பவர்ல இருக்கணும்னு தான் பாக்குறாங்க. அவங்க எவ்வளவு வாக்கு வாங்குறோம், எவ்வளவு தொகுதி கொடுக்குறாங்க, அதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ண. இப்ப தொகுதியை குறைக்க அவங்களுக்கு வாக்கு பர்சன்டேஜ் குறையும், இதுதான் கணக்கு. புரியுதுங்களா? பர்சன்டேஜ் குறையும், லிவரேஜ் கம்மியாகும். இருந்தாலும் அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ, எத்தனை கேண்டிடேட்ஸ், இதுதான் அவங்களோட ப்ரையாரிட்டியாவே இருந்துட்டு வருது. ஸோ அதனாலதான் அவங்களால சஸ்டெயின் ஆக முடியுது ஃபீல்டுல. அவங்க பெருசா பவருக்கு மேல போகல, ஆனா சஸ்டெயின் ஆக முடியுது. ஆனா அது ஆதரிக்கல நீங்க. நான் அது பெருசா ஆதரிக்கல. அவங்கள மாதிரி ஆன நபர்கள் எல்லாம் திமுக கூட நின்று அவங்களும் சேர்ந்து நாசமா போய் கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்றேன். ஆனா ஒரு கட்சியா அவங்களுக்கு அவங்களுடைய வட்டம் பெரிய வட்டம் கிடையாது. அவர் வந்து சமூக வட்டத்துக்குள்ளதான் அவங்களோட கட்சி. ஆனா அந்த சமூக வட்டத்துக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க பவர்லயே நின்றுட்டு இருக்காங்க. நீங்க அதை பார்க்கணும். எம்எல்ஏவே இருக்காங்க. இப்ப நீங்க அவரை வந்து நீங்க ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய தலைவர்களோட நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. திருமாவளவன் நீங்க யாரோட கம்பேர் பண்ணணும்? சீமானோட கம்பேர் பண்றதா இல்ல விஜயோட கம்பேர் பண்ணக்கூடாது. ராமதாஸ் அவர்கள் கூட கம்பேர் பண்ணணும். ராமதாஸ் அவரோட கம்பேர் பண்ணணும். இப்ப ராமதாஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸை விட திருமாவளவனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே கரெக்டா தான் இருக்குது. இவங்க கூட இப்ப நிறைய நெகட்டிவா போயிட்டு ஒரு இடத்துல கூட ஜெயிக்காம தோத்து இப்பெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அவங்க பவர் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே பவர் எந்த பக்கம் வைக்கிறது போறதுங்கிறது அவங்க தெளிவா முடிவு எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு தப்பு, மக்கள் நல கூட்டணி அவங்க செஞ்ச பிளண்டர் மிஸ்டேக், அதை அவங்க உணர்ந்துருப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, இப்ப நம்ம தான் சொல்றோம்ல, திமுக தாங்க ஜெயிக்க போகுது. நீங்க திமுக ஜெயிக்கணுமா? கூடாது, திமுக தோக்கணும். ஆனா திமுக தான் ஜெயிக்க போகுது உங்க எல்லாரோட முடிவுலையும். இன்னைக்கு இருக்க நிலைமைக்குன்னு சொல்றீங்க. அவங்களால ஈஸியா ஜெயிக்க முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜில. நீங்க விஜய் அவரும் வாக்கு உடைச்சிட்டு போவாரு, சீமான் அவர்கள் வாக்கு உடைச்சிட்டு போவாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிஜேபியும் வாக்கு உடைச்சிட்டு போகும். திமுக வாக்கு உடையாது. திமுக வாக்கையும் உடைய போகுது. அவர்கள் வாக்கு அழகா அப்படியே கன்சால்டேட்டா அவங்க வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் கவனிச்சிங்களா? திமுக கூட்டணி ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? பைசாங்கிறது ஒண்ணுங்க. ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? அவங்களுக்கு தெரியுது ஜெயிக்க போறோம்னு. அவங்க ஏன் உடச்சிட்டு வர போறாங்க? அவங்களுக்கு தோல்வி பயம் எப்ப வரும்? பாஜக விட்டு வேற ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த தோல்வி பயம் வரும். அவங்களுக்கு அந்த தோல்வி பயம் இல்ல. அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நாம் ஜெயிக்க போவதற்கு முக்கியமான காரணம் பிஜேபி தான். அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பிஜேபி கடைசி நேரத்துல நம்மள வந்து பெரிய அளவுல பிரஷர் பண்ணி இழுத்து விட்டுருமோங்கிறது தான் பயம் அவங்களுக்கு, டிஎம்கேக்கு. கடைசி நேரத்துல ஏதாவது பெரிய பிரஷர் வந்து. ஆனா இன்னொன்னு யோசிங்க, அப்படி நடந்த போது தமிழக வரலாற்றில் நசுக்கப்படக்கூடிய கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. சிம்பத்தி வந்துருங்களா? சிம்பிள் ஆஸ் தட். நசுக்கப்படக்கூடிய கட்சி தான் ஜெயிக்கும். இப்ப நீங்க இப்படி வாங்க. சீமான் அவர்களுடைய சின்னம் பறிக்கப்பட்டுச்சு. யாரால? பாஜகவால தானே. பாஜகவால தானே சின்னம் பறிக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்துல சீமான் அவர்கள் மீது வெறுப்பு வந்ததா, அனுதாபம் வந்ததா? அனுதாபம் தான். ஏன் வந்துச்சு அனுதாபம்? ஏன்னா என்னடா இப்படி நியாயமா பண்ணாம சண்டை போடாம போங்கா சண்டை போடுறீங்கிற கான்செப்ட்ல மக்கள் வந்து யார் பக்கம் சாயறாங்க? என்ன சின்னம் வந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு போனாங்கல்ல. அடுத்த ஒரு மைக் சின்னத்தை கொடுத்தாலும் அந்த சின்னத்தை வேகமா போய் சேர்க்க முடிஞ்சது. மக்கள் எல்லாம் வாக்குகளும் போட்டு வாக்குகள்ல சதவீதம் ஏறி இருந்துச்சு. சோ உங்கள் மீது ஒரு நசுக்குதல் ஏற்படும் பொழுது மக்கள் உங்களுக்கு துணை நிக்கிறாங்க. ஒரு விக்டிமா நீங்க மாறும் பொழுது உங்களுக்கு துணை நிக்கிறாங்க. நீங்க யோசிங்க, கடைசி நேரத்துல பிஜேபி வந்து டிஎம்கே போட்டு பொலக்குதுன்னே வைப்போம். தமிழக மக்களோட உளவியல் என்னவாகும்? ஆரியர்கள் திராவிடர்களை ஒழிக்கிறார்கள் அப்படின்னு அப்படியே தமிழர்கள் கூட ரிலேட் பண்ணிடுவாங்க. திராவிடர் தமிழர் அங்க அப்படிலாம் பிரிச்சுட்டு இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா மக்கள் உணர்வு என்ன ஆகும்னா, தமிழ்நாட்டை இவர்கள் ஒடுக்குகிறார்கள், தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை அவங்க நோன்றாங்க, தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காங்க, பாசிச பாஜகன்னு ஒரு நரேஷன் செட் ஆயிருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அனிதாமாவும் மாறி போயிடும். ஓகேவா? இதுதான். ஸோ நீங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் இன்னைக்கு இருக்கிற செட்டப்ல வின்னிங் சிச்சுவேஷன் கோஸ் டு திமுக. அப்ப இதை மாத்தணும் அப்படின்னா வேற வழியே இல்லை. விஜய்க்கு நம்ம தனியா ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம், கூட்டணிக்கு தான் வந்து ஆகணும், அவரு வரலைன்னா திமுக தான் ஜெயிக்கும். இதை பார்த்தாங்கன்னா திமுக காரங்க ஹைப் பண்ண போறாங்க உங்க வீடியோல. அதான் சொல்லணும் கைஸ், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டுருக்கோம், லைக் பண்ணி. இந்த ஹைப்னு ஒன்று வந்திருக்கு நம்ம வீடியோக்கு. உங்ககிட்ட ஹைப்ஸ் எதா இருந்தா போட்டு விடுங்க, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸோ இப்போ இங்க என்னன்னா, நம்ம திமுகவை உண்மையாகவே பவர்ல இருந்து அகற்றணும்னு நினைக்கிறோம்.
அது ஏன் இந்த உண்மையாகவேன்னு சேர்த்து சொல்றேன்னா, இந்த பேச்சுவாக்கில் நான் திமுக எதிர்ப்பேன் போவேன் அப்படிங்கிறது இல்லாம உண்மையாகவே திமுக இந்த பவர்ல இருக்கக்கூடாது. இதை தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். திமுக போன முறை ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்தது என்ன? அப்பவும் நம்ம சொன்னோம், ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அலையன்ஸ்னால திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். அதனால இப்ப யோசிங்க, பிஜேபியோட கூட்டணி வைக்காதீங்கன்னு. பிஜேபியால் கூட்டணி வைத்ததால் தான் ஆக்சுவலா திமுகவால சிறுபான்மை வாக்குகள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் இழுத்து அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. இன்னைக்கு சிறுபான்மை வாக்குகள்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை யாரு கூட இருக்கு? விஜய் கூட இருக்கு. விஜய் அவர்களுடைய ரெஸ்பான்ஸ், பப்ளிக் ரெஸ்பான்ஸ்ல பட்டியல் சமூக மக்களும் அடுத்து சிறுபான்மை மக்களும், அதாவது இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ, அதுல அதிகமா கிறிஸ்துவ மக்கள். சோ சிறுபான்மை வாக்குகள்ல உண்மையாகவே ஒரு ஜங்க விஜயனால உடைச்சி எடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ரிப்போர்ட் சொல்லப்பட்டிருக்கிறது திமுகக்கு. நம்மளால இயல்பாகவே அதை பார்க்கவும் முடியுது. ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிறுபான்மை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க. நான் பண்ணி பார்த்தேனே. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பிளான்ல இருக்காங்கிறது தெரிஞ்சிடும். இல்ல இன்னொன்னு என்னன்னா, பெண்களுடைய வாக்குகளும் கூட, அதுவும் இளம் பெண்களுடைய வாக்குகள், கொஞ்சம் மெச்சூர்டு லேடிஸ், அவங்களுடைய வாக்குகள் நமக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டபிளா இல்ல. அதை டிஎம்கே ஸ்வீப் பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 1000 ரூபாய் கொடுத்து ஒரு மாதிரி ஒரு லாக்ல பண்றாங்க. அதாவது நாங்க வரலைன்னா உங்களுக்கு இது கிடைக்காதுங்கிற மாதிரியான ஒரு உளவியலை கொண்டு அது அவங்க வாக்குகள் அவங்க கேம்பெயின்ல போயிட்டு இருக்கு. பட் இளம் பெண்கள் விஜய் அவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, அண்ணன் வரட்டும், இவர் வந்தா ஒரு மாற்று சக்தியா இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு காத்திருக்காங்கலாம். அரசியல் புரிதல் பெரிய அளவு இல்லாத இளம் பெண்கள் எல்லாம் அந்த பக்கம் அணிதிரள். இதெல்லாம் நீங்க உங்க உறவு முன்னோர்கள் கிட்ட எல்லாம் பேசி பாத்தீங்கன்னாவே புரிஞ்சிடும். அப்ப இதை வைத்து நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதெல்லாம் இருந்துச்சுன்னா, விஜய் மீது நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு, ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. அவருக்கு கொள்கை கோட்பாடு எல்லாம் அதை மக்கள் பார்க்கல. விஜய் ஒரு நல்லவர்ப்பா அப்படிங்கிற ஒரு நினைப்புல அவரை ஃபாலோ பண்றாங்க. அது ஆக்சுவலா தப்பு, அது ஒரு விஷயம். வெள்ள சட்டெல்லாம் போட்டிருக்காரு, நல்லவரா தான். ஆனா அவர் மீது ஒரு ஈர்ப்பு என்பது இருக்குது. இந்த ஈர்ப்புனால அவர் எவ்வளவு வாக்குகளை அவர் பக்கம் இழுக்க போறாருங்கிறது தான் விஷயம். ஆனா இப்ப இந்த இடத்துக்கு இப்படியே வாங்க, விஜய் சப்போஸ் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாருன்னு வைங்க, பிஜேபி ஏடிஎம்கே விஜய் சேர்ந்து ஆஃப், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கதை. விஜய்க்கும் அப்படியே அழகா அப்படியே கட்சி அப்படியே மூடிட்டு போயிடுவாரு அவரு. ஸோ அதுக்கு வாய்ப்பு தான் இருக்கா? வாய்ப்பே இல்லை. ஸோ பிஜேபியை எதிர்த்து திமுகவையும் எதிர்க்க வேண்டிய கட்டாயம் விஜய் அவர்களுக்கு இருக்கு. இப்ப நாம் தமிழருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? பிஜேபி எதிர்க்கணும், திமுகவையும் எதிர்க்கணும். இதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. இப்ப அடுத்து ஏடிஎம்கே தான் இந்த இடத்துல இப்ப குழப்பத்தை ஏற்படுத்துது. ஏடிஎம்கே இதே ஸ்டாண்ட்ஸ்குள்ள வந்தீங்க அப்படின்னா அப்பதான் நீங்க பேச முடியும். பாரு, உங்க ஸ்டாண்ட்ஸ் என்ன? பிஜேபி எதிர்க்கீங்க, டிஎம்கே எதிர்க்கீங்க, காங்கிரஸ் எதிர்க்கீங்க, இதுதானே. அதே ஸ்டாண்ட்ஸ்ல தான் நான் இருக்கேன், வாங்க என் கூட, நம்ம எல்லாம் ஒன்னா நின்னாதான் ஜெயிக்க முடியும். பிரச்சனை முடிஞ்சுதுங்க. ஸோ 8% என்டிகே, 6% வரும்னு சொல்லக்கூடிய டிவிகே கம்பேரிட்டிவ்லி 1% கூட இல்லாத பாஜக கைட்டு விட்டு வாங்கன்றீங்க. இது மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சா மட்டும்தான் வெற்றி வாகை சாத்தியம். இல்ல அப்படின்னா நீங்க ஜாலியா பண்ணுங்க, நீங்க ஒரு கட்சி நடத்துங்க, ஆனா அதுல வெற்றிலாம் நடக்காது, தோப்பீங்க, எல்லாரும் தோப்பீங்க. அதுல திரும்ப போல நாங்க இந்த முறை 1% ஏறி இருக்கிறோம், 2% ஏறி இருக்கோம்னு சொல்லி ஒரு அரசியல் எதுக்கு? அதுல ஏறி என்ன பிரயோஜனம்? வாக்கு சதவீதத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? இவ்வளவுதான் நான் கேட்கிறேன். சரி, இப்போ ஐ திங்க் மேட் யுவர் பாயிண்ட் பாரி. எனக்கு நீங்க அப்புறம் வரலான்னு சொன்னீங்களே, எனக்கு கியூரியஸா இருக்கு, ஏன் இதை எதிர்க்கிறீங்கன்னு. இப்போ தமிழர்களோட மாண்பே யாரோ ஒருத்தர் துக்கத்துல இருக்காங்கன்னா நம்மளோட விரோதத்தெல்லாம் மறந்துட்டு கால்பெல்லாம் தள்ளி வச்சுட்டு போயிட்டு அவங்களை ஆறுதல் சொல்றதுங்கிறது ஒரு மனித மாண்பு, தமிழர்கள் மாண்பு. அப்படிலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொன்னானே தெரியல. தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பல பண்டிகைகள்ல இப்ப முருகனை நீங்க வழிபடுறீங்க, முருகனுக்கு தமிழ் கடவுளா இல்லையா? ஆமா. சூர சம்காரம் எதுக்கு போய் சாமி கும்பிடுறீங்க? எதிரி அழிச்ச நாள் எதுக்கு கொண்டாடுறீங்க? தீபாவளி என்னத்துக்கு? நீங்க ஒவ்வொரு பண்டிகைகள் நீங்க கொண்டாடுற பண்டிகை எல்லாம் எடுத்து பாருங்க, என்ன கணக்குல வருது, என்ன எல்லா கோயில் திருவிழாவும் இப்ப பாருங்க. கோயில் திருவிழால நீங்க ஒவ்வொரு அசுரனை கொள்றோம், அரக்கனை கொள்றோம் தானே கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? எதிரினா எதிரிங்க, எதிரிகிட்ட மாண்பு என்னங்க மாண்பு? எதிரி மாண்பை காட்டுவாங்களா உங்களுக்கு? என்ன மாண்பை யாருக்கு, எந்த எதிரி உங்ககிட்ட காட்டுறாங்க? அப்ப இது நீங்க சும்மா சால்ரா அடிக்கிற கூட்டம் வேணா அந்த சால்ரா அடிக்கும், இது மாண்பு அது இதுன்னு, இதெல்லாம் மாண்புக்கு உள்ள வராது. நான் என்ன கேட்கிறேன், இறந்ததுன்னா கொண்டாட சொல்லல உங்களை. அவருக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை. மூக்காமுத்து என்ன அரசியல்வாதியா? நடிகர், அவ்வளவுதான். அவர் செத்ததுக்கு எதுக்கு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, பேசிக்கிட்டு இருக்கீங்க? தேவையில்லை. சரி, ஓகே, மூக்காமுத்து ஏதோ ஒரு அரசியல் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அறிக்கை விட்டீங்க, சரி, அவ்வளவுதானே. அறிக்கை விடுறதோட ஓகே தானே. இதுக்கு அடுத்து சரிங்க, நம்ம அப்பா இறந்தப்ப அழைச்சி பேசினாங்க, அழைச்சி பேசிட்டு போங்க.
அவ்வளவுதானுங்க. இதே ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஃபோன் காலில் வந்துட்டு எப்படி வந்து நீங்க ஃபோன் பேசும்போது கரெக்டா வீடியோ போட்டாங்களோ அதே மாதிரி நீங்க ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு கூட ஃபோன் பேசிட்டுங்க. நீங்க கூட இந்த இதுல ஸ்டாலின் அவர்கிட்ட பேசும்போது பெருமையா இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டீங்களா, அதுல உங்களுக்கு மைலேஜ் நல்லது நடந்துச்சுன்னு நீங்க நம்புறீங்களா? அதனால உங்களுக்கு நல்ல பேர் வருதுன்னு நம்புறீங்களா? கிடையாது. அவர் ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸ்டாலின் தான் ஸ்கோர் பண்ணாரு. இப்பவும் ஸ்டாலின் தான் ஸ்கோர் பண்றாரு. இவ்வளவுதான் விஷயம். நீங்க வந்து போன்ல அவங்க வந்து துக்கம் விசாரிச்சாங்கன்னா நீங்களும் போன்ல துக்கம் விசாரிச்சுட்டு போங்க, ஒரு அறிக்கையை விட்டுட்டு போங்க. எதுக்கு நேர்ல போய் பார்க்கணும்? அதுக்கு எதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போய் பார்க்கணும்? அது போட்டோ வெளியில வருது. இந்த போட்டோ வந்து உங்க மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை உடைக்கும், அவ்வளவுதான். இந்த போட்டோ ஏன் பரவுது, ஏன் வைரல் ஆகுது? ஏன்னா எதிரும் புதிரும் ஒன்னா உட்கார்ந்துருக்குன்ற மாதிரி. இந்த போட்டோ போட்டு விமர்சிப்பவர்கள் என்ன சொல்லி விமர்சிக்கிறார்கள்? அதாவது திமுக காரன்லாம் என்ன சொல்றான்னு நான் சொல்றேன். அந்த பேஜஸ் எல்லாம் இருப்பாங்க, ஆபாசம் எழுதுவாங்க, பாத்தியா வந்து பயந்து காலில் விழுந்துட்டாப்ல. இதனால இதனால இவருக்கு ஏதாவது பிளஸ் பாயிண்ட் அமையுமா? நாம் தமிழருக்கு ஏதாவது பிளஸ் பாயிண்ட் அமையுமா? அமையாது. சரி, ரொம்ப திமுக வெறுப்பு அரசியல் செய்யறவங்க என்ன சொல்றாங்க? சொன்னா கோச்சுப்பாங்க, திட்டுவாங்க. இல்ல நீங்க உங்க பாயிண்ட சொல்லலங்க. அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா கேக்குறேன். டீலிங்க போட்டாங்க, ஏதோ கோர்ட் வந்து இப்படி நடக்கிற கரெக்டா அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ஹியரிங் இருக்குது. அந்த ஹியரிங்க்கு முன்னாடி நாள் நீங்க போய் சந்திக்கிறீங்க. அந்த ஹியரிங்க்கு சொன்ன மாதிரியே யாரு இந்த போலீஸ் தரப்புல இருந்து ஏதோ ஆஜராகலைங்கிற மாதிரி சொல்றாங்க. இது என்ன மாதிரியான தோற்றத்தை உருவாக்கும்? இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், ஜெயலலிதா அவர்களும் நினைச்சா மாண்பு காட்டலாம். இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் சொல்லணும், முகாமுத்து அவர்கள் போதுமான பொருளாதாரம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் பணம் கொடுத்து உதவினார். முகாமுத்து ஏன் கஷ்டப்பட்டாருன்னு தெரியுமா? அவரு இவ்வளவு பெரிய அண்ணன் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஏன் கண்டுக்கல? ஏன் இப்ப நீங்க போய் துக்கம் விசாரிச்ச அண்ணன் ஏன் கண்டுக்கல? அதை கேட்டுருக்கலாம்ல. முதல்ல அவரு சொந்த அண்ணனா? இவங்க வேற குடும்பம், அவங்க வேற குடும்பம். அப்பா வேணா ஒன்னா இருக்கலாம், தாய் வேற. நீங்க யாருக்கிட்ட போய் விசாரிக்கணுமோ அங்க விசாரிக்கல. இப்ப ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவங்க பிள்ளைங்க இருக்குது, மனைவி இருக்காங்க, அங்கதானங்க போய் துக்கம் விசாரிக்கணும். உங்களுக்கு யார தெரியுமா அவங்க கிட்ட போய் துக்கம் விசாரிப்பீங்களா? இது என்ன மாதிரியான போக்கு? இது உண்மையிலே இது நியாயப்படுத்த முடியாத ஒரு இது விஷயம். இதெல்லாம் நீங்க என்ன விமர்சிச்சீங்கல்ல, இந்த கட்சிக்காரங்க என்ன விமர்சிச்சாங்க, என்னத்துக்கு விமர்சிச்சாங்க ஞாபகம் இருக்கா? இவரு வேல்முருகன் ஒரு கூட்டத்துல நானும் சேர்ந்துக்கிட்டேன். இப்ப பாருங்க, எந்த ஒரு அறமற்ற விமர்சனம் அது. அது வேல்முருகன் போட்ட மேடையா? சொல்லுங்க. எந்த இயக்கம் போட்ட மேடை அது? சொல்லுங்க. தெரியாதுங்க, எல்லாருமே கூட்டா சேர்ந்து போட்டது அப்படின்னு நினைச்சேன். அந்த போர்டு இருந்துச்சுல, அதுல என்ன போட்டுருந்துச்சு? வெற்றி குமரனுடைய கட்சி ஒண்ணு தொடங்கின ஞாபகம் இருக்கா? வெற்றி குமரன் ஒரு கட்சி தொடங்கினாரு, அது என்டிகே விட்டு வெளியில வந்துட்டு ஒரு கட்சி தொடங்கினாரு. அந்த கட்சி நடத்துற கூட்டம் அது. அதுல வேல்முருகனை சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டு இருந்தாரு, என்ன ஒரு விருந்தினரா கூப்பிட்டு இருந்தாரு. இது என்னங்க? நான் போனது வேல்முருகன் கூப்பிட்டா? மாவீரர் நாளுக்காக போனீங்க. வெற்றிக்குமரன் கூப்பிட்டு போனேன். வெற்றிக்குமரன் யாரு? எனக்கு வெற்றிக்குமரன் எப்படி பழக்கம்? சீமான் அவர்கள். உங்க கட்சியில இருக்கிற வரைக்கும் அவர் நல்லவர், கட்சி விட்டு வெளியில போனா கெட்டவர். இது என்ன மாதிரியான போக்கு? நான் வந்து வெற்றிக்குமரன் கூப்பிடுறாரு, அவரு என்னோட தனிப்பட்ட ரீதியா பழகினவரு. எப்ப பழகினாரு? நாம் தமிழ் கட்சியில இருக்கும்போது பழகினாரு. அவர் வந்து என்ன கூப்பிடுறாரு, பாரி வாங்க அப்படின்னாரு. சரி நான் போறேன். அந்த கூட்டத்துக்கு வேல்முருகனும் வருகிறார், அவர் ஒரு சிறப்பு விருந்தினரா வராரு. போகக்கூடாதுன்னா ஏன் போகக்கூடாது? அது என்ன? அது அவங்க கட்சி இந்த நிகழ்வா? மாவீரர் நாள் நிகழ்வு. மாவீரர் நாள் நிகழ்வுல வெற்றிக்குமரன் போட்ட மேடையில நான் போய் கலந்துகிட்டதுக்கு திமுக மேடைன்னு. சரி, அந்த மேடையில என்ன பேசினேன்? திமுக எதிராக பேசுனேன். எதுக்கு நான் திமுக எதிராக பேசினேன்? நான் அப்ப ஒண்ணு சொன்னேன்னா இல்லையா, வேல்முருகன் அவர்கள் அவங்க கூட்டணியில வந்து வெளியே வருவதற்கான வழிமுறைகள் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வேல்முருகனோட நிலைமை என்ன? திமுகல அசிங்கப்படுத்துறாங்க. வேல்முருகனை அசிங்கப்படுத்துறாங்க. உங்களை கூட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறாங்கன்னா என்ன பொருள்? இப்ப வேல்முருகனுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு திமுகல? அலட்சியப்படுத்துறாங்க. உங்களை கூப்பிட்டு மொத வரிசையில உட்கார வைக்கிறாங்கன்னா என்ன? இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அந்த மேடையில கூட சொல்லியிருந்தீங்க, நம்மளெல்லாம் பிரிச்சு வச்சு பாக்குறாங்க, நம்ம எல்லாருமே தமிழர்கள் தான், நம்ம எல்லாருமே ஒன்றுதான், ஒன்னாகணும்னு சொல்லி பேசிட்டு வந்திருப்பேன். ரெண்டாவது, திமுக துரோகத்தை மறக்க கூடாதுன்னு சொல்லிப்பேன். யாருக்கு சொல்றேன்? அரசியல் காரணங்களுக்காக திமுகவோட போய் நிக்க கூடாதுன்னு யாருக்கு சொல்றேன்? இது தெரிய வேண்டாம். ஆனா இதுக்கு ஒன்னும் கொய்யாமியாம்னு கத்துனானுங்க. இது ஏன் கத்துறதே இல்ல? ஏண்டா, இனப்படுகளுக்கு துணை போனவங்க கூடவே உட்காந்துட்டு துக்கம் விசாரிச்சு என்னது இது? நீங்க துக்கம் விசாரிக்கலாம், திருமாவளவன் விசாரிக்க கூடாதா? திருமாவளவன் போய் கலந்துக்க கூடாதா?
இப்பதானே விஷயம். இவ்வளவு நாளா திருமாவளவன் ஏன் நம்ம திட்டிட்டு இருக்கோம்? இல்ல ஒரு மாதிரி பவ்யமா போயிட்டாரு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இனப்படுகொலை செஞ்சவங்க கையை பிடிச்சி பேசினாரு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னது, எதுக்கு உங்களோட ஸ்டாண்ட்ஸை மாத்திக்கிட்டே இருக்கீங்க? அதாவது வேல்முருகன், இத்தனைக்கு வேல்முருகன் ஒரு தமிழர். வேல்முருகனோட கொள்கையாக அவர் சொல்லிக் கொள்வது தமிழ் தேசிய கொள்கை தான். எனக்கு விமர்சனங்கள் உண்டு. ஈவராக அவரும் ஏற்கிறாரு, அதுல எல்லாம் விமர்சனங்கள் உண்டு, அதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்ல. இன்ஃபேக்ட் அந்த மேடையில ஈவேராவை விமர்சிக்கக்கூடிய பாரிசாலன் அவர்கள் தான் கூப்பிட்டே இருப்பாங்க. வேல்முருகன் ஈவேராவை ஏற்றுக்கொண்ட நபர். இப்ப இதுல இருந்து தெரிய வேணா அந்த மேடை யாரோடையதுன்னு. வேல்முருகன் என்ன கூப்பிட்டாரு, வாங்க பாரிசாலன் என்கிட்ட பேசினார். அவரு என்ன கூப்பிட்டாரு, அவரு பர்சனலா அவர் என்கிட்ட பேசவே இல்லை. அங்க மேடையில தான் பேசிக்கிறோம், அங்க போனதுக்கு அப்புறம் தான் பேசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு போன் கால் கூட, அதுக்கு முன்னாடி வேல்முருகன் பேசுனதே இல்லை. ஆனா என் மீது வச்சீங்க விமர்சனத்தை உட்காந்து. நாம் தமிழர் கட்சி முழுக்க பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி விமர்சனம் வச்சீங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப நீங்க உங்க மாண்பு கருதி கூப்பிட்டா போய் நீங்க கலந்துக்குவீங்க. நீங்க மாண்பு கருதி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் கலந்துக்குவீங்க. இனப்படுகொலை நாள் அன்னைக்கு நீங்க இது வரைக்கும் என்னைக்கா கூப்பிட்டுருக்கீங்களா? உங்களோட நாம் தமிழர் கட்சி மாவீரர் தினத்துக்கு என்னைக்கா கூப்பிட்டுருக்கீங்களா? கூப்பிடாம அந்த அன்னைக்கு நீங்க என்னென்ன கூத்துலாம் பண்ணீங்கன்னு தெரியும். எனக்கு எடுத்து ஆதாரத்தோட காட்ட முடியும். முன்னாடிங்க ஒரு மாதிரி 2018 நினைக்கிறேன், 2018 மாவீரர் தினத்துக்கு சென்னையில பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சரி சென்னையில பண்றாங்களே, நம்ம போய் கலந்துக்கோன்னு சொல்லி போய் கலந்துட்டோம். அங்க இருக்கக்கூடிய சில நாம் தமிழர் தம்பிமார்கள் வந்து நம்ம கூட புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு யாருமே நாம் தமிழர் கட்சியில கிடையாது. அந்த புகைப்படம் எடுத்து அத்தனை பேரும் வேற கட்சி விட்டு நீக்கிருக்கீங்க. என் கூட நின்று புகைப்படம் எடுத்துக்கிட்டா கட்சி விட்டு நீக்கிறீங்க அப்படின்னா இது என்ன மாண்பு நீங்க பாத்துட்டீங்க? திராவிட ஒழிப்பு மாநாட்டுல வந்து கலந்துகிட்ட 2 நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை கட்சி விட்டு நீக்கினீங்க. எதுக்கு நீக்கினீங்க? இதெல்லாம் நான் பொதுத்தளத்தை பதிவு பண்ணிட்டு தானா? ஏன் பொறுப்புல இருந்து நீக்கிறீங்க அவங்கள? திராவிட ஒழிப்பு மாநாட்டுல கலந்துக்கிட்டது என்ன பெரிய குத்தம்? என்ன மாண்புலாம் நீங்க வந்து திராவிடத்துக்கிட்டையும் தெலுங்கர்கள்கிட்டையும் கன்னடர்கள்ட்டையும் தான் காட்டுவீங்க, தமிழுங்கிட்ட காட்ட மாட்டீங்க உங்க மாண்புலாம். இதுதான் அரசியல். இவங்களுக்கு சக தமிழ் தேசியவாதிகளை கடிக்கிறது, அந்த பக்கம் மாண்பு காட்டுறது. என்ன மாண்பை நீங்க காட்டுறீங்க? கேட்ட நாங்க தான் விமர்சிக்கிறோம்ல, என்ன விமர்சிச்சிட்டீங்க? நான் தான் சொல்றேன், இப்ப நீங்க தனியாக நிக்கிறீங்க. இது ஏதோ தெரிந்தோ தெரியாமல திமுகவுக்கு ஆதரவா தான் போய் நிக்க போகுது. இது மறுக்க முடியுமா உங்களால? வாக்குகள் உடைப்பதனால திமுகவுக்கு அது ஆதரவு தான். நீங்க தெரிஞ்சோ தெரியாமல ஆதரவா நிக்க போறீங்க. இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு லைவ் வாக்ஸ் பாப் வேணா நான் எடுக்கிறேன். கட்டே பண்ணாம ஃபுல்லா மக்கள் கிட்ட போய் கேட்போம், சில கேள்விகள் கேட்போம், அவங்க என்ன சொல்றாங்கன்றது நம்ம அது நீங்க பண்ணுங்க. அது ஒரு நாள் வள்ளல் மீடியா மூலியமா கூட பண்ணுங்க, போயிட்டு கேளுங்க. எடிட் இல்லாம அப்படியே நேரம் ஒரு அடிப்படை என்னன்னா, இன்னொன்னு புரிஞ்சுக்கணுங்க. எதிரினா எதிரி தாங்க, அங்க சமரசம் இருக்கக்கூடாது. யார் எதிரி யார் நண்பருங்கிறது வேற. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், திமுகல இருந்து ஒரு நிர்வாகி, திமுக பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ, திமுக கட்சி எனக்கு வேண்டாம், நாம் தமிழர் தான் எனக்கான இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கு திமுக பல துரோகங்கள் செய்து நான் நாம் தமிழரோட சீமானின் தலைமையை ஏற்றுதான் நான் வருவேன்னு ஒருத்தர் வந்தாருன்னா நீங்கள் சேர்த்துக்கொள்வீர்களா? சேர்த்துக்கொள்ள மாட்டீங்க? கண்டிப்பா சேர்த்துக்கணும். ஏன் சேர்த்துக்கீங்க? எனக்கு அவ்வளவு பவர்ல இருக்கிறவர் விட்டுட்டு வந்து எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டு வந்து இதை கொள்ளையை ஏத்துட்டு வராரு இல்லைங்க, அப்ப சேர்த்துக்குவீங்க. அப்ப அதுக்கு பொருள் என்ன? திமுகவுடைய முக்கிய நிர்வாகி, அதாவது முக்கிய தலைமை குடும்பம் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்க போகுது. திமுகவுடைய தொண்டர்கள் நாளைக்கு நாம் தமிழருக்கு வந்தா சேர்த்துக்குவீங்க தானே? அப்ப அவன் இல்லப்பா நீ வந்து துரோகம் செய்து விட்டாயின்னு சொல்லுவீங்களா? நீ உன் குடும்பம் எல்லாம் திமுகவே ஓட்டு போடுங்க விட்டுற போறோமா? அவங்களே நம்ம சைட் தானே இருக்குங்க. இப்ப இந்த இடத்துல வேல்முருகன் ஏன் கடிச்சு உதறிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நீங்க வேல்முருகன் ஒரு ஆள் தானே உங்களை மதிச்சு பல முறை கூட்டணிக்கு கூப்பிட்டாருல, என் கூட வாங்க நம்ம நிப்போம், நானும் உங்க கூட வந்து நிக்கிறேன், உங்க தலைமை ஏற்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? நிக்கலாம் சொன்னாரா இல்லையா? ஏன் மறுத்தீங்க? ஏன் மறுக்கணும்? மறுக்கவும் கூட இல்ல, நீங்க அங்கேயே இருங்கன்னு சொன்னதே சீமான் அவர்கள் சொல்லி வேல்முருகன் பதிவு பண்றாரு. இதுக்கு என்ன பண்ணலாம்? அப்ப நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜியில் இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியல. உங்க நாம் தமிழர் கட்சியும் உங்களோட தலைமை ஒருங்கிணைப்பாளரும் என்ன யோசனையில் இருக்கீங்கன்னு புரியல. ஸ்டாலின் அதாவது முகாமுத்துவ வாழும் போது கண்டு கொள்ளாத கூட்டம். இன்னொன்னு அவங்களுக்கு ஏதாவது துக்கம் இருந்துச்சா? ஏங்க முகாமுத்து சேர்த்து எத்தனை நாளுங்க ஆச்சு? இவர் போய் சந்திச்சு ஒரு நாள் ஆச்சு. நேத்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க அவரோட பையன், அவங்க ஸ்டாலின் அவரோட மனைவி எல்லாம் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்கல்ல. ஏற்கனவே பெரிய ஈவெண்ட்டுங்க. என்ன போஸ்ட் பண்ணாங்க? அந்த ஈவெண்ட் அப்பதான் நடக்க வேண்டி இருந்துச்சு. அப்பதான் நடக்க வேண்டியது. அவர் இறந்துட்டாருல்ல, அப்ப நடக்க வேண்டி இருந்துச்சு. இப்ப எத்தனை நாள் போஸ்ட்போன் ஆயிருச்சு?
2 நாள் bro. 2 நாள். ஒரு வீட்டுல ஒரு 48 மணி நேரம் வீட்டுல இலவு விழுந்துச்சுன்னா அவங்க தமிழர்கள் கிடையாது. சோ அவங்களுக்கு அந்த பண்பாடு பொருந்துமான்னு தெரியல. நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு இலவு விழுந்துச்சுன்னா எத்தனை நாளுக்கு வந்து எந்த நல்ல காரியத்திலையும் கலந்துக்க கூடாதுன்னு ஒரு இது இருக்கு தெரியுமா? ஒரு மரபு இருக்கு தெரியுமா? சொந்த இந்த கல்யாணம் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து 1 வருஷத்துக்கு செய்யக்கூடாது. ஆமா. ஏன்னா அந்த துக்கம் இருக்கிற டைம்ல நல்லா சிரிச்சிட்டு இருந்தா அடுத்தவங்க வரும்போது போகும்போது அவங்களுக்கு ஏக்கம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் இருக்கும். முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது. இறந்து 2 நாளுங்க. பெரியப்பா முறைங்க அவரு. பெரியப்பா இறந்து 2 நாள்ல சிரிக்க முடியுதுங்க உங்களால. நீங்க தான் சொன்னீங்க தந்தை ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே சிரிக்க முடியுதுன்னு. அப்புறம் எப்படி? அவரு தந்தை ஹாஸ்பிட்டல் இருக்கிறது அது ஒரு ஸ்டேஜ் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேடைகள்ல உட்காந்துட்டு அவங்க ஒரு ஈவெண்ட் நடத்த முடியுது. நான் என்ன கேட்கறேன், இந்த ஈவெண்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வாரத்துக்கு போஸ்ட்போன் பண்றதுல என்ன தப்பு? ஒரு 2 வாரத்துக்கு போஸ்ட்போன் பண்ணிருக்கலாம்ல. பண்ண முடியாது அவங்களால. காசு பத்திரியாதா? காசு போயிருமா? கவர்மெண்டோடைய இதுங்க அது. மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா 10,000 15,000 அதுக்கு வாடகை. ஏன் ஒரு 2 வாரம் கழிச்சு நடத்திக்க வேண்டியதானுங்க? அவர் மூகாமுத்துவை பற்றியான எந்த விதமான உணர்வும் அற்றவர்கள் அவங்க கிட்ட போயிட்டு என்னது துக்கம்? அவங்களே துக்கத்திலே இல்லை. என்ன விசாரிக்க போறீங்க? ஏன் துக்கமா இல்லைன்னு விசாரிக்க போயிருப்பாங்க. அப்படிதான் தோணுது. நீங்க போய் துக்கம் விசாரிக்கிறீங்க, உங்க துக்கத்திலே இல்லையே. சரி, உங்களை எந்த அளவுக்கு அவங்க கீழ்த்தரமா நடத்தி கொள்கிறார்கள் திமுக? எவ்வளவு அவதூறுகளை பேசுறாங்க, எவ்வளவு வீட்டுல அந்த போஸ்டர் ஒட்டினாங்க, நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி அவ்வளவு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க உங்களை கூப்பிட்டு வச்சு சரிக்கு சமமா உட்கார வச்சு பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல என்ன மைலேஜ் கூட நீங்க யோசிக்க மாட்டீங்க. இதுல அவங்களுக்கு மைலேஜே இல்லைன்னு நீங்க நம்புறீங்களா? உங்க மேல இருக்க நம்பகத்தன்மையை உடைச்சிட்டாங்க அவங்க. உங்க மேல இருக்க நம்பகத்தன்மையை திமுகவை நாம் தமிழர் கடுமையாக எதிர்க்குதுங்கிறத இனிமேல் பேசி பாருங்க, இந்த போட்டோ தான் வரும். திமுகவை நாம் தமிழர் கடுமையாக எதிர்க்குது அப்படின்னு நீங்க சொல்லும் போதுதான் இந்த போட்டோ கொண்டு வந்து போடுவான் எல்லாரும். இந்த ஏஜ் ஆஃப் இன்டர்நெட் இதான் நடக்கும். உங்க மேல இருக்க நம்பகத்தன்மை உடைக்கிறாங்க. இப்ப எதிரினா எதிரியா தான் கன்சிடர் பண்ணணும். இப்ப ஜெயலலிதா இருந்த டைம்ல யாராவது ஒரு எம்எல்ஏ திமுக காரங்க ஏதாவது ஒரு கூட்டத்திலயோ இதுலயோ போய் கலந்துக்கிட்டா, கல்யாண விஷயத்துல கலந்துக்கிட்டாங்க கூட எதிரில பார்த்து சிரிச்சுட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு, பதவியை தூக்குவாங்க. ஏன்னா அப்பதான் திமுகவை எதிர்ப்பவன் எல்லாம் அவங்க மீது நம்பிக்கை, நம்மளோட நம்ம தான் எதிர்க்குது, போ திமுக பிடிக்காது, இவங்களுக்கு போடுறதுதான் கரெக்ட் அப்படின்னு வருவான். இப்போ நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்னது இவர் திமுக எதிர்ப்பாருன்னு பார்த்தா இவர் போயிட்டு என்னமோ நலம் விசாரிச்சிருக்காரு, இது மாண்புங்கிறாரு, அரசியல் மாண்புங்கிறாரு. என்னங்க அரசியல் மாண்பு? எனக்கு அதை கொஞ்சம் பாடம் நடத்துங்களேன். என்ன அரசியல் மாண்பு? தேசிய தலைவருடைய அம்மா வந்து உடல்நல குறைவுல மருத்துவ வசதிக்காக வரும் பொழுது கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணாரு? என்ன நீங்க மாண்பு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? வந்தவங்களை, அதாவதுங்க அவங்க யாரையும் கொலை பண்ணல, அவங்க ஆயுதம் தூக்கி போராடல, ஆயுதம் தூக்கி போராடியது அவங்களோட மகன். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? நீங்க இதெல்லாம் தப்புனே வச்சுக்குவோம். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க உடல் உவாதையின் காரணமாக மருத்துவத்திற்கு வராங்கங்க. விமான நிலையத்திலிருந்து அனுப்பி வச்சவர் யார் தெரியுமா? வந்தவங்களை தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க விடாம ஒரு தமிழச்சிய, ஒரு அதுவும் தேசிய தலைவரை பெற்றெடுத்த அந்த புண்ணியவதிய இந்த தமிழ் மண்ணில் கால் வைக்க விடாம விரட்டி விட்ட கலைஞர் கருணாநிதியிடம் உங்க மாண்புனா, நீங்களாம் வந்து எங்களை எல்லாம் விமர்சிப்பதற்கான கடுகளவு தகுதி கூட இல்லை உங்களுக்குலாம். கடுகளவு தகுதி கூட உங்களுக்குலாம் இல்லை. என்ன மாண்பை யார்கிட்ட காட்டிட்டு இருக்கீங்க? மாண்பு காட்ட வேண்டிய இடமா இதெல்லாம்? கோபத்தை காட்ட வேண்டிய இடம், வெறுப்பை காட்ட வேண்டிய இடம், உணர்வை காட்ட வேண்டிய இடம். இவர்களெல்லாம் உட்காந்து மாண்பை காட்டுறீங்க. அப்ப அவங்களாம் நல்லவங்களா மாண்பை காட்டுருக்கு? இல்லைங்க, மனுஷனாவே மனுஷனா மதிக்கணும். அப்ப ராஜபக்சே என்ன பண்ணுவீங்களா? பண்ணலாம், மனுஷன் தானே. ராஜபக்சே வரும்போது இதே மாதிரி தான் நடந்துக்குமா? சொல்லுங்க. ராஜபக்சே வரான், அவன் மனுஷன் தானா? அவன் மனுஷன் தானே. அவங்ககிட்ட மாண்புங்கிறதுலாம் அப்படிதான், அதே ஸ்ட்ராட்டஜியா? இல்ல டைரக்டா கொலை செய்தாரு. அப்ப இவங்க நினைச்சா காப்பாற்ற முடியுங்க, காப்பாத்திருக்க முடிஞ்சிருக்கும். ஏன் மறந்துட்டீங்களா? திமுக இந்த பக்கம் இருக்கும் பொழுது தமிழர்களுக்காக தீக்குளித்தவர்களை என்ன சொல்லி கொச்சப்படுத்தினார்கள்? முத்துக்குமார்லாம் மறந்துட்டு போயிட்டே இருக்கீங்க. முத்துக்குமார் தன் உடலை தீக்குளித்து இறக்கும் பொழுது அவர் உடம்பு எந்த அளவுக்கு எரிந்ததோ அந்த அளவுக்கு எரிச்சல் இவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்பதான் உங்க உணர்வு சரின்னு அர்த்தம்.
அப்பதான் அவங்க உணர்வு சரின்னு அர்த்தம். இல்லைன்னா எல்லாமே வாய்ப்பேச்சா போயிடும். இது எல்லாமே வாய்ப்பேச்சு. கோவம் வேணாம். அதான் இதுதான் விஷயம். இங்க இந்த மாண்பு காட்டுறதுக்குலாம் ஒரு தகுதி என்பது இருக்கணும். மாண்பு யாருக்கு காட்டலாம் அப்படின்னா நம்மவர்களிடம் தான் நம்ம மாண்பா நடந்துக்கணும். நம்மை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள், நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், நம்ம எதிர்ப்பவர்களிடமா மாண்புங்கிற பேர்ல ஏதோ இறந்துட்டாருன்னா வந்து ஒரு மடல் எழுதி அனுப்புறீங்க, ஒரு ஃபோன் கால்ல சொல்றீங்க ஐயோ ரொம்ப இதுங்க நல்ல மனுஷன்லாம் சொல்ல முடியாது, என்ன பண்ணலாம்? ஃபோன் பண்ணி நம்ம எல்லாம் நார்மலா துக்கம் பண்ண ரொம்ப நல்லவருங்க இப்படியா போயிடுச்சுங்களா ஐயோ அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் விசாரிக்கிறது. இப்ப என்ன விசாரிப்பீங்க இவங்களெல்லாம்? சரி விசாரிக்கிறீங்க. நீங்க வந்து அழகிரிலாம் தேம்பி தேம்பி எழுதிட்டு இருந்தாரு. ஆமா, ஜெனியூனா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு. ஏதோ அவர் பொறுப்புல கிடையாது, பதவியில கிடையாது. அவர் ஏதோ பார்த்து ஏதோ ஆறுதல் சொல்றீங்க அப்படின்னா அது வேற. இல்ல மூக்கமுத்தவங்க மனைவி இருக்கிறாங்க, மகன்கள் பிள்ளைகள்லாம் இருக்கு, அவங்கள போய் சந்திச்சு ஒரு ஆறுதல் சொன்னீங்கன்னா அது பரவாயில்ல. அழகிரியோட ரொம்ப க்ளோஸ். இதெல்லாம் விமர்சனம் ஆயிருக்காது. இதெல்லாம் விமர்சனமே ஆயிருக்காது. இங்கதான் வந்து இது வந்து ஒரு கரெக்டா போயிருக்கும். ஆனா நீங்கள் அங்க ஸ்டாலின் அவரை சந்திச்சு, முதல்வரை சந்திச்சு நீங்க பேசுறதுங்கிறது வந்து உண்மையிலேயே உங்களுக்கு கெட்ட பேரை தான் ஏற்படுத்தும். உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை தான் சிதைக்கும் மக்கள் மத்தியில. நான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருங்க. பட் நீங்க கதர் இருக்க ஒரு குரூப் இருக்கும், வந்து இந்த ஐடி விங்கன்னு ஒண்ணு, அதை வச்சுக்கிட்டு கத்துவீங்க, இவ்வளவுதான். ஆனா உண்மையான உணர்வுள்ள ஒவ்வொரு தமிழனுக்கும் நீங்கள் சந்தித்தது வெறுப்பே. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, ஒரு நாம் தமிழர் பொறுப்பாளர் சீமான் வந்து முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கிற அந்த இது போஸ்ட் வந்து நியூஸ்ல போட்டிருக்காங்க. சன் டிவில சன் நெட்வொர்க்ல தான் அந்த பேம்ப்ளெட் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து தலையில அடிச்சிருக்காரு, இந்த தலையில அடிச்சுக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருக்காரு. அதே பொறுப்பாளர் நான் வந்து இதை விமர்சிச்சு நான் மறைமுகமா தான், டைரக்டா கூட போடல, இப்பதான் நம்ம டைரக்டா பேசுறோம், மறைமுகமா தான் போட்டிருந்தேன். அதுல கீழே வந்து என்ன போட்டிருக்காரு, உங்களுக்கு அரசியல் மாண்புலாம் தெரியாது அப்படின்னு சொல்லி முட்டு. நீங்க இந்த போஸ்ட் எடுத்து அதுக்கு கீழே போட்டுருக்கோம். முடிஞ்சா அது ஸ்கிரீன்ஷாட்டை பிரகாஷ் கிட்ட கொடுத்து அனுப்போம். பிரகாஷுக்கு வேலை வைக்க கூடாதுன்னு நினைச்சோம்னா கரெக்டா வேலையா வருது. பிரகாஷ் நீங்க வேற, பிரகாஷ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஆமாங்க, அவர் பெரிய லெவல் நல்ல எடிட்டரு. என்ன அப்பப்ப ஞாபகப்படுத்துறீங்க. சோ வந்து பிரகாஷ் சொல்றேன், அந்த போட்டோ எடுத்து போட்டுருங்க. அப்ப என்ன உளவியல் உங்களுக்கு? எது செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் தப்பு, இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. அறிவை பயன்படுத்தணும். சந்திக்க போறோம் அப்படின்னா வேண்டானே, இதுவரை போய் எதுக்குன்னே சந்திக்கணும், வேண்டாம்னே. இல்லப்பா வந்து அவர் நம்மள சந்திக்கவே இல்லைனே, அவரு போன்ல தானே பேசினாரு, இருந்தாங்க போன் நம்பரு, பேசுங்கண்ணே, முடிஞ்சு போச்சு. இதான் செய்யணும். அண்ணே வாங்கண்ணே, நம்ம எல்லாம் ஒன்னா போவோம். அப்படி போயிட்டு அங்க போய் உட்காந்து துக்கம் விசாரிக்கிறதுல ஒரு ஆள் சிரிச்சுட்டு வேற இருக்காருங்க. நீங்க துக்கம் விசாரிக்க தான் போனீங்களா இல்ல என்னன்னு ஒண்ணுமே புரியல. அப்ப என்ன சொல்றேன், இதெல்லாம் வந்து பேரை கெடுத்து சொல்றேன். இது தமிழர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நீங்க மாண்பு காட்டுறதெல்லாம் உங்க மேல இருக்கக்கூடிய மரியாதையை குறைத்து கொள்ளும். அவங்கெல்லாம் உங்ககிட்ட தயவு தரிசனம்லாம் பார்க்க போறது இல்லை. அவங்க உங்களை வேற மாதிரிதான் கட்டமைப்பாங்க மக்கள் மத்தியில. இப்ப நீங்க இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க போய் சந்திச்சுட்டு இப்படிலாம் போட்டோ எல்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா மக்களுக்கு நம்பிக்கை போயிடும். நீங்க தான் திமுகவை எதிர்க்கிறீங்கன்னு சொல்றேன்னா அது நம்பிக்கை போயிருச்சு. நிறைய பேர் அந்த உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க போயிட்டு அந்த சந்திச்ச போட்டோவை பத்தியான நியூஸ்ல எல்லாம் கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்க. அதெல்லாம் போய் பாருங்க, உங்களுக்கே புரிதல் வரும் நம்ம ஏன் சொல்றோம்ட்டு. நம்பிக்கை போயிடும். வெறுப்பு அப்படின்னா வெறுப்பு தான், எதிர் அப்படின்னா எதிரி தான். அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருப்பவர்கள் தான் எதிர் துருவங்கள்ல அரசியல் ஜெயிப்பாங்க. இல்ல வந்து நம்ம ஒரு விஷயத்துக்காக போறோம் வரோம் அப்படின்னா அது வேற, இது வேற. ஒரு விஷயம் அப்படின்னா மக்கள் நலத்திற்காக ஏதாவது ஒரு கோரிக்கையோ ஒரு மக்கள் நலம் சார்ந்த ஒரு விஷயத்தையோ நீங்க மக்களோட பிரஜையாக நின்று கொண்டு போய் சொல்றீங்க அப்படின்னா அது வேற, அது பொலிட்டிக்கல். இது வேற. இது வந்து நீங்க என்ன சொல்வீங்க, அவங்களோட ரிலேஷன் இறந்துட்டாரு, அப்ப நீங்க போய் விசாரிச்சிருக்க வேண்டியது அவருடைய மகள், அவருடைய மனைவி, அங்கதான் மூக்கமுத்தவரோட மகள் மனைவி, அவங்க கிட்ட போய் கேட்டிருக்கணும். அதுவும் விமர்சனமே ஆயிருக்காது. அது மக்கள் பார்த்து கடந்து போயிருப்பாங்க. பரவாயில்ல, எதிரி கட்சியா இருந்தாலும் இவர் போயிட்டு பாக்குறாருன்னு. ஆனா நீங்க தலைமையை போய் சந்திச்சு அவங்களுக்கு துக்கமே இல்லாதவங்கள்ட்ட போய் சந்திச்சுட்டு வர்றது அது ஒரு மாதிரி மறைமுகமா மூக்காமுத்துவே அவமதிப்பது தான். மூக்காமுத்துக்காக போய் நீங்க போய் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் அது மறைமுகமா ஏங்க அவர் வாழும் பொழுதே கண்டுக்காத ஒருத்தங்கிட்ட போயிட்டு அவர் செத்துட்டாருன்னு துக்கம் விசாரிச்சுட்டு இருக்கிறது என்ன மாதிரியான லாஜிக்கு? அவர் கண்டுக்கலன்னு தெரியுமா? அது அந்த தகவல் தெரியுமா தெரியாதா இவங்களுக்குலாம்? சோ இது
மாண்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுவும் கருணாநிதி குடும்பத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழர்களால் மாண்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா கொஞ்ச நஞ்ச செயல்கள் அவர்கள் செய்யல. நான் ஒரு நிகழ்வு தான் சொன்னேன், தேசிய தலைவருடைய தாய்க்கு அவர்கள் செய்தது தான் சொன்னேன். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் உணர்வாளர்களுக்கும் அவர்கள் எதிராக செய்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. தமிழ் தேசியத்திற்கு அவர்கள் செய்த விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா தமிழ் தேசியத்தின் அடையாளம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நீங்க அவங்க கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு, அதுவும் வந்து அந்த போட்டோவோட அந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். அதெல்லாம் இவங்களை வந்து பின்னுக்கு தான் தள்ளும். அதுதான் நம்ம கருத்து, அதை நம்ம பதிவு பண்றோம். சரி, இதுல 3 விஷயம் பேசியிருக்கோம். ஒண்ணு, முதல்வரோட உடல்நிலையை வச்சு நடக்கக்கூடிய அரசியல் டிராமாவா இருக்கலாம் அப்படின்றது ஒரு சந்தேகிக்கிறோம். இன்னொன்னு, விஜய் கட்சியும் என்டிகேவும் பாத்தீங்கன்னா எடப்பாடி கூட சேரணும், அதுக்கு அவர் பாஜக கிட்ட இருந்து விலகணும். நாம் தமிழரும் டிவிகேவும் போடக்கூடிய சண்டை என்பது திமுகவுக்கு வலு சேர்க்கும். அது டிவிகே பண்ணாலும் சரி, என்டிகே பண்ணாலும் சரி, திமுக தான் வலு சேர்க்கும். நீங்க 2 பேரும் மோதிக்கிறது பாயிண்ட்லெஸ். ஆனா அந்த பாயிண்ட்லெஸ்ஸான சண்டையை திரும்ப 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 இங்க போட்டுக்கிட்டு இருக்கிறது திமுகவுக்கு மறைமுகமா சப்போர்ட் ஆயிட்டே இருக்கும். ஆனா அதை தான் திமுக ஆக்சுவலா விரும்புது. திமுக அதை தான் விரும்புது. இதான் எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க ஏன் மோதிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வராரு, கொள்கையை சொல்லிட்டாரு, அவருக்கு செயல்பட போறாரு. இவங்க கட்சி வச்சிருக்காங்க, கொள்கை வச்சிருக்காங்க, வாக்கு இருக்குது, வாக்கு வாங்கியிருக்காங்க நாம் தமிழர். நீங்க 2 பேரும் உங்க கொள்கையை போயிட்டு மக்கள்கிட்ட பேச போறீங்க. நீங்க எதுக்கு மோதிக்கிறீங்க? இப்ப மோதிக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்க எதிரி யாரு? டிஎம்கே, பிஜேபி. உங்க எதிரி யாரு? அதேதான். அப்புறம் எதுக்கு நீங்க சரி ஈகோ பிரச்சனை இருக்கு, 2 லீடர் யாரு தலைவர், யாரு வந்து சிஎம் கேண்டிடேட், அதெல்லாம் உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா அந்த ஈகோவை தான் சண்டை போட்டு இருக்க போறீங்களா? அப்ப ஈகோ பிரச்சனையா? இது மக்கள் பிரச்சனை இல்லையான்னு கேக்குறேன். அவ்வளவுதான் கேக்குறேன். இது மக்கள் ரீதியாக இப்ப உங்களை 2 பேரும் நீங்க போடுற சண்டை யாருக்கு? இப்ப என்ன ஆகும்னா, உங்க 2 பேரும் போது நீங்க அவரை அடிப்பீங்க, விஜய் கட்சி இவரை நாம் தமிழர் அடிக்கும், மாறி மாறி அடிச்சு உங்களுக்குள்ள சண்டையை மாத்திட்டு போறீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வரக்கூடிய வாக்குகளே குறைஞ்சு மக்கள் வந்து வேற கட்சி பக்கம் போயிடுவாங்க. என்ன இவங்க என்ன மாறி மாறி இவங்களுக்குள்ள மோதிக்கிறாங்கன்னு சொல்லி வேற பக்கம் போயிடுவாங்க. 2 கட்சிக்கும் இது நஷ்டம். ஸோ இந்த சண்டையை ஓரம் வச்சுட்டு ஆக்கப்பூர்வமா திமுகவை உண்மையாக வீழ்த்த வேண்டும் என்றால் என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதை வகுத்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. அந்த முடிவுக்கு நீங்க வரல அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே இது 3ம் சேர்ந்தால் ரொம்ப சுலபமாக டிஎம்கேவை வந்து தூக்கி எறிஞ்சிடலாம். இன்னொன்னு, அதிகாரமும் தமிழ் தேசியத்திற்கு கிடைக்கும். அதன் மூலமாக தொடர்ச்சியாக தமிழ் தேசிய அரசியலை களம் காணுவதற்கு ஒரு பெரிய வலுவாக இருக்கும். இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. தேர்தல் வியூகம் என்பது இதுதான். சமரசமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்திய தேர்தலே நீங்க நிற்கக்கூடாது. தமிழ் தேசியத்துல சமரசமே நான் பண்ண முடியாது அப்படின்னா என்ன சொல்லி ஜெயிச்சிட்டீங்க? என்ன சொல்லி பதவி ஏற்பீங்க? இந்திய இறைமை அருமை. அப்ப அந்த இடத்துல சமரசம் பண்ணிக்கிறீங்க. அதை சொல்லாம நீங்க எப்படி பதவி ஏற்பீங்க? என்ன வாய்ப்பு இருக்கு? இல்ல, இருக்கக்கூடிய கட்டமைப்புல எங்கெல்லாம் சமரசம் பண்ணுமோ அதை பண்ணணும். சமரசம் எதுக்கு பண்றீங்க? பவர் அடையிறதுக்கு தானே பண்றீங்க. ஏன்னா இந்த குறைந்தபட்ச அதிகாரம் இருந்தா தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியுங்கிறதான உங்களுடைய பார்வை. இப்ப குறைந்தபட்ச அதிகாரத்திற்கு வழி எது? அதை தான் யோசிக்கணும். நான் இந்த இடத்தில் மட்டும் சமரசம் செய்வேன், அதாவது இந்திய இறையாண்மைக்கு நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி சமரசம் செய்யறதுக்கு ஓகே. ஆனா மித்தபடிலாம் நாங்க என்ன இது சமரசம் இல்லைன்னா மணியரசன் போல அப்படி நின்றுங்க. மணியரசன் இருக்காரு இல்லைங்க, அவர் இயக்கம் நடத்திட்டு தானே இருக்காரு. அவர் அந்த சமரசம் கூட செய்யலன்ட்டு தானே இருக்கிறாரு. அப்ப அது ஓகே. இல்ல நம்ம அதிகாரம் தான் வைக்கணும். அதிகாரத்துக்கு இதுதான் வழி. தனியா நிக்கிறது வழி இல்லை. இது நம்ம திரும்பவும் சொல்றேன். தனியா நிற்கும் பொழுது அதிகாரம் வாய்ப்பில்லை. அது பிஜேக்கும் வாய்ப்பில்லை, சீமானுக்கும் வாய்ப்பில்லை, ஏடிஎம்கேக்கும் வாய்ப்பில்லை. ஏடிஎம்கே பிஜேபியோட நிக்க ஏடிஎம்கே நாசமா போகும். இதுதான் நம்ம ஸ்டாண்ட். இது மக்களுடைய பார்வையிலிருந்து, மக்களுடைய உணர்வுகளிலிருந்து நம்ம பேசுறோம். நாளைக்கு திமுகவுடைய இந்த ஊழல் ஆட்சி, திமுகவுடைய இந்த போதைப் பொருள் ஆட்சி, திமுகவுடைய இந்த மது ஆட்சி, திமுகவுடைய ஊழல் ஆட்சி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல இதெல்லாம் நடக்கட்டும், மக்களை எக்கடி கேட்ட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட வாக்கு சதவீதம் தான் முக்கியம்னா நீங்க என்ன வேணா பண்ணுங்க. சரி, ஓகே. இப்ப தொடர்ந்து நீங்க சொல்ற மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படாம பாஜக கூட அதிமுக தொடர போதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பேச போறீங்கன்ற நீங்க வந்து ரொம்ப ஒரு கடுமையான சிச்சுவேஷன்ல இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. எப்பவுமே பிஜேபியோட நிக்கக்கூடிய எந்த கட்சியும் விமர்சிப்பேன், திமுகவோட நிக்கக்கூடிய எந்த கட்சியும் விமர்சிப்பேன். இதுல எனக்கு மாற்றமே இருக்கு. உங்களுக்கு யாருக்கும் ஆதரவு கொடுக்க முடியாதுன்ற ஆதரவு கொடுக்க முடியாது, வாக்கு போட மாட்டேன்னு போயிடுவேன் நான். அவ்வளவுதான், சிம்பிள். நான் எதுக்குங்க ஒண்ணுக்கு இல்லாததுக்கு என் வாக்கை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்? எதுக்கு நான் நேரத்தை செலவு பண்ணிட்டு யாருமே நாசமா போற நாட்டை நான் என்ன பண்ணி காப்பாத்திர முடியும்? யாருக்கு ஆதரவு இல்லைன்ட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். இவ்வளவுதான். நீங்க ஆதரவுக்குன்னா எப்ப வரும்னா, வெற்றி வாய்ப்பை நோக்கி இவர்கள் சிந்தித்தார்கள் என்றால் ஆதரவு வரும். வெற்றி வாய்ப்பே இல்லை, நான் சும்மா அரசியல் பண்றேன்னா அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்க முடியாது.
அதுக்கு யாராவது ஒரு சுயேட்சை வேட்பாளர் நல்ல மனுஷன் இருப்பான், அவனுக்கு போய் ஆதரவு கொடுத்துட்டு போங்க. அவனாச்சும் வாக்கு வாங்கி காமிச்சிட்டு அவனுக்கு பாதுகாப்பானாச்சும் இருக்காது. அப்படிதான் தோணுது. புரியுது. சரி, ஓகே. இதுல லோடட் வித் இன்ஃபர்மேஷன்ஸ் 3 விஷயம் பேசியிருக்கோம். நீங்க கண்டிப்பா வந்து நம்ம சொன்ன இந்த 3 விஷயங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தொடர்ந்து சந்திக்கலாம். மிக்க நன்றி. நன்றி.